வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 611 நாட்களாகிறது. இந்நிலையில் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் பாலஸ்தீனில் இரவு 8:30 ஜூன் மாதம் 8ஆம் தேதி. நாம் இதை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் ஃப்ரீடம் புளோட்டிலா தரப்பிலான கப்பலானது காசாவை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதோ அல்லது அவர்களை கைது செய்வதோ என்ற ஒரு முடிவில் இருப்பதாகவும், அந்த உணவுப் பொருட்கள் காசா உள்ளே செல்லக்கூடாது என்பதாகவும் அவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள். இது மிக முக்கியமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் பலஸ்தீன் ஆதரவாளர்களும் பல நாடுகளும் மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. காரணம், அதில் இருக்கும் அனைவரும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த பல்வேறு தரப்பிலான செயற்பாட்டாளர்கள். அதேபோல் மறுபக்கம் இதுவரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அமைத்த உணவு கூடங்கள் அருகில் சென்ற மக்களை இவர்கள் கொலை செய்த எண்ணிக்கை என்பது 110 பேரை தாண்டியுள்ளது என்று இன்று ஒரு தகவல் வந்திருக்கின்றன. இந்த கடந்த 2 வாரங்களில் அவர்கள் அத்தனை கொலை செய்திருக்கிறார்கள். மேலும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான பல தகவல்களையும் நாம் பேச இருக்கிறது. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த மிக முக்கியமானதா அந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அந்த அமைப்பு கொண்டு வந்திருக்கிற அந்த கப்பல், அவங்க வந்து கிட்டத்தட்ட இத்தாலியில் இருக்கக்கூடிய சிசிலி தீவுல இருந்து கிளம்புனாங்க. 1ஆம் தேதி கிளம்புனாங்க. அவங்க இது பார்த்த மாதிரி 7 நாள், இன்னைக்கு 8ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஒரு 130 நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்காங்க. இது 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்று வந்து என்னன்னா, இந்த அங்க இருக்கக்கூடிய அவங்க கொண்டு வர உணவுங்கிறது மிக குறைவு ஒரு பக்கம். இன்னொன்று வந்து அந்த உணவு கொண்டு வர்றதுன்றதை விட அந்த முற்றுகையை உடைச்சு உள்ள போறது தான் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது. அப்படி அவங்க முடிச்சு அப்படி உடைச்சு உள்ள போயிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய முன்னுதாரணமா பிரசிடென்சியா அமைஞ்சிரும். அதை நம்ம விடக்கூடாது. அதனால வந்து அவங்கள திரும்பி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதனுடைய ராணுவ அமைச்சரான இஸ்ரேல் கேட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் வந்து உத்தரவிட்டிருக்கதா சொல்றாங்க. எனக்கு இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா, எய்தர் இவங்க வந்து ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லாத ஆட்கள், மனித நேயமோ இல்ல மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறவங்களோ கிடையாது. இவங்களதான் சொல்லணும் மனித மிருகங்கள்னு. ஏன்னா அப்படிதான் இவங்க இத்தனை நாளா இந்த 20 மாசம் நடந்திருக்காங்க. இங்க ஒருவேளை இவங்க தாக்குதல் நடத்திடுவாங்களோ அது மேல இருக்கிறவங்க மேல, அப்படின்ற ஒரு கவலை வந்து எனக்கு தானாவே வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கிறதா தான் தெரியுது. அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன காரணம்னாக்க பிஆர் இஷ்யூ இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து வர்ற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்து பிரபலமானவர்களா தான் இருக்கிறாங்க. முக்கியமான ஆட்களா இருக்கிறாங்க. எல்லாருமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்து, குறிப்பா பிரான்ஸ்ல இருந்து அதிகப்படியான நபர்கள் வந்து அதுல இருக்கிறாங்க. பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்கள். அதே போல கிரேட்டா டர்ன்பர்க்ங்கிற அந்த சூழலியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இதுல வராங்க, இளம் பெண்மணி. ஸோ அவங்க மேல பல விமர்சனங்கள் இருந்ததுனாலும் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம வரவேற்க வேண்டியதுதான். இவ்வளவு நாள் பண்ணலங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம். இவ்வளவு பெரிய ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க எதுக்காக இவ்வளவு நாள் பண்ணலைங்கிற அந்த கேள்வி வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 2 ஆண்டு காலம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த இனப்படுகொலை, இதுல வந்து ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன்ங்கிறது இது வரைக்கும் யாரு பண்ணியிருக்கிறான்னா, ஹெஸ்புல்லா ஆரம்பத்துல பண்ணுச்சு, அப்புறம் ஈராக்கி ரெசிஸ்டன்ஸ் பண்ணாங்க, அதை கடந்து செஞ்சது யமன் அன்சார் அமைப்பு. யமன் அன்சார் அமைப்பை கடந்து யாரும் வந்து பெரிய அளவுக்கு ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் வந்து பண்ணல. ஒரு இனப்படுகொலைக்கு எதிரான நடவடிக்கைங்கிறது சர்வதேச விதிகள் பிரகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது தான். குறிப்பா சொன்ன ஜெனசைடல் கன்வென்ஷன் வந்து அதுதான் சொல்லுது. ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் வந்து பண்ணணும், அது மிலிட்டரி மீன்ஸ்ல கூட பண்ணலாங்கிறது தான் ஜெனசைட் கன்வென்ஷன் வந்து சொல்லுது. ஆனா அதை எதையுமே செயல்படுத்தல. அதுதான் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு. இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான். இந்த இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் குரூப்புங்கிறவங்க குறிப்பா சொல்ல போனா 3ஆம் உலக நாடுகளின் மக்கள் மீது அந்த அளவுக்கு கரிசனை காட்டுறது இல்லை. இப்ப நீங்க
பெண்ணுரிமை சார்ந்த போராளிகளையே நீங்க பாத்தீங்கன்னா பல பெண்ணுரிமை சார்ந்த போராளிகள் ஒயிட் பெண்களுக்கான, அதாவது வெள்ளைக்கார பெண்களுக்கான உரிமை பத்தி வந்து பெருசா பேசுவாங்களே தவிர கருப்பினத்து பெண்களுக்கான உரிமையை பத்தி பெருசா பேசுனது இல்லை. அதே போல உலகின் மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண்ணுரிமைகளுக்கான குரலை வந்து அவங்க கொடுத்தது இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பெண்ணிய இயக்கங்கள் வந்து பெரிய அளவுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண்களுக்காக பெருசா குரல் கொடுக்கறது இல்லை. அவங்க எல்லாம் வந்து செலக்டிவா தான் வந்து குரல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து இந்த பெண்ணிய சார்ந்த போராட்ட அமைப்புகளும் சரி, போராட்ட நபர்களும் சரி, அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை வந்து கேள்விக்குள்ளாக்குது. அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை வந்து கேள்விக்குள்ளாக்குது. அதுல பல சம்பவங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சரியான மோரல் கிரவுண்ட்ல வந்து பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஒரு உரிமை சார்ந்த போராட்டத்துல அந்த அளவுக்கு அவங்க கரெக்டா செயல்படலைங்கிறது கிளியரா தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு முயற்சி எடுக்கிறத நம்ம வரவேற்கணும். அந்த வகையில வந்து இந்த முயற்சிங்கிறது வரவேற்கத்தக்கது. அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் வந்து வர்றதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ 150 கிலோமீட்டர், அதாவது 150 நாட்டிக்கல் மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இதை வந்து அவங்க தெரிஞ்சேதான் பண்றாங்க. ஏன்னா போன முறை வந்து அவங்க தெரியாம இதை பிரேக் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடும் போதுதான் அது மால்டா பக்கத்துல சுடப்பட்டுச்சு அந்த கப்பல். இந்த முறை வந்து அதை வெளிப்படையா சொல்லிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா போன முறை ஏற்பட்ட அந்த அந்த பின்னடைவுக்கு அப்புறம் வந்து அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டாக்டிக்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் முக்கியமான ஆக்டிவிஸ்டுகளை அதுல கொண்டு வராங்க. ஏன்னா சர்வதேச அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக, குறிப்பா மீடியா அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான முக்கியமான நபர்கள் வந்து இதுல கொண்டு வரப்படுறாங்க. ஸோ அதனால போன முறை ஏற்பட்ட பின்னடைவுல இருந்து அவங்க அதை மீண்டும் வந்து அதை ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாங்க. இப்ப இதுதான் வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு ஏற்படுற நெருக்கடியாகவும் இருக்கு. ஏன்னா அவங்களால இப்போ அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை இப்போ காட்ட வேண்டிய நிலை இருக்கு. அது எப்பவுமே அவங்க காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்மள மாதிரியான கிரிட்டிக்கல் வாய்ஸ் இல்ல ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கிறத க்ளோஸ்லி மானிட்டர் பண்றவங்களுக்கு தெரியும். இஸ்ரேலுங்கிறது ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு மனித குலத்திற்கு விரோதமான ஒரு அரசுங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய ஜஸ்டிபிகேஷன்ங்கிறது சரியானது கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். சர்வதேச விதிகள் பிரகாரம் வந்து அது சரியான தன்மையில வந்து இயங்காத ஒரு நாடுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ், ஜென்ரல் பாப்புலேஷன் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த ஒரு ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் வந்து பார்க்கப்படுது. ஒருவேளை வந்து இஸ்ரேல் தன்னுடைய வழக்கமான முகத்தை காட்டுச்சுன்னா அது மக்கள்கிட்ட வெளிப்பட்டு நிற்கும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பெரிய இன்ட்ரெஸ்ட் குரூப் இருக்கு. பெரிய அளவுக்கு இம்பீரியல் பவர்ஸ் வந்து அவங்க கூட நிக்கிறதுனால அதெல்லாம் கடந்து போறதுக்கான வாய்ப்பும் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியல. மேக்சிமம் வந்து இந்த ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன்ல முக்கியமான நபர்கள் வர்றதுனால வெறும் அரெஸ்ட் இந்த மாதிரியோட நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கப்பலை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனிவே இதை வந்து பிரேக் பண்ணி உள்ளுக்கு நுழைஞ்சு இந்த எய்ட் டெலிவரிஸ் வந்து அவங்க ஒரு 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 அடையாளத்துக்காக பண்ணா கூட அது மிகப்பெரிய பின்னடைவை தான் வந்து இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தும். ரெண்டாவது, இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்டும் சரி, இன்டர்நேஷனல் டிப்ளமேட்ஸும் சரி, இந்த பகுதிகளில் உள்ளுக்கு நுழையறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. ஏன்னா உள்ளுக்கு போனாதான் வந்து உள்ளுக்கு என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு அங்க உள்ளுக்கு இருந்து விஷயங்களை வெளியில கொண்டு வர்ற மனித உரிமை அமைப்புகள்ங்கிறவங்க அங்க உள்ளுக்கு இருந்து இயங்கக்கூடிய அமைப்புகளா தான் இருக்காங்க. குறிப்பா சொன்னா அன்ட்ரா வந்து இதுல உள்ளுக்கு இருந்து இயங்குது. ரெட் கிராஸ் இயங்குது. ரெட் கிராஸ் பெருசா வந்து ரிப்போர்ட் பண்றது இல்லை. ஆனா அன்ட்ரா பெருசா ரிப்போர்ட் பண்ணுது என்னென்ன நடக்குதுங்கிறத. ஸோ அதனால ஏற்கனவே வந்து மனித உரிமை அமைப்புகள் வந்து இயங்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து அந்த விஷயங்களை பார்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ புதுசா வந்து வெளியில இருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் குரூப் உள்ளுக்கு போகும்போது அவங்க உள்ளுக்கு ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கிறத பாக்குறதுக்கான வாய்ப்பை திறந்து விடுது. ஸோ அதை தடுக்கிறது தான் பிரதானமான முயற்சியா இருக்கும் இஸ்ரேலை பொறுத்தளவுல. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுல சர்வதேச அரங்கில் இந்த நடக்கிற குற்றங்கள் வந்து போய் சேர்ந்துடக்கூடாது, தெரியக்கூடாது.
அது அஃபிஷியலா, அதுவும் குறிப்பா சொல்லப்போனா முக்கியமான நபர்கள் வந்து அதை கொண்டு போய் சேர்க்கும்போது அது வைட் ரீச் கொடுக்கும். அது கொடுக்கும்போது அது பெரிய பின்னடைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆஹ் அதனால ஏற்படுற இழப்புகளும் வந்து பெரியது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கான முயற்சி வந்து இஸ்ரேல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹம் பண்ணலைன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இஸ்ரேலுங்கிறது அப்படியான ஒரு ரோக் ஸ்டேட் தான். ஸோ பார்க்கலாம். நம்ம இந்த அநேகமா வந்து நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஷிப்பு வந்து உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்துச்சுன்னா இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத வந்து பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும் இஸ்ரேல் வந்து எந்த முகத்தை வந்து வெளிப்படுத்துதுங்கிறது. அதான் அதை நம்ம அதுக்குதான் காத்திருக்கணும். அதே போல அதுக்கு இணையா இன்னும் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நேத்து வந்து ஒரு பெரிய கான்வாய், என்னன்னா வாகன தொடரணி உதவி பொருட்களோட இதுல இருந்து கிளம்பியிருக்கு. துனிஷியா நாட்டுல இருந்து கிளம்பியிருக்கு. பை ரோடு வழியாவே அவங்க வந்து எகிப்து வழியா வந்து இதுக்குள்ள நுழைய போறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. காசால நுழையறதுக்கானது மிகப்பெரிய அளவுல கிளம்பி ஒரு டீம் கிளம்பி இருக்குது நேத்து. இன்னைக்கு ஒரு டீம் அதே போல இங்கிருந்து கிளம்பி இருக்கு அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தகவல் வந்திருக்குது. பார்க்கலாம். இது போல ஏன்னா வந்து குளோபல் மார்ச் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உலகத்துல இருக்கல யாரெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ எல்லாரும் வாங்க, நம்ம வந்து காசாவை நோக்கி நடப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல மனித உரிமை அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒண்ணா கூப்பிடுறாங்க. இது அப்படி போச்சுனாலே இது மக்கள் கையில் எடுத்தது, அரசுகள் நம்ம மக்கள் கையில் எடுத்தா மட்டும்தான் இது நடந்து போகும், அடுத்த இடத்துக்கு நகரும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இதுல இதே நேரத்தில் இதுல இன்னொரு வரலாற்று பின்னணி இருக்கு. அதாவது சர்வதேச சமூகத்தினுடைய பொறுப்புங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஸ்பெயின்ல பிராங்கோவினுடைய ஃபாசிஸ்ட் ரெஜிம் வந்து பெரிய அளவுக்கு ரெப்ரஷன்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது ஸ்பெயின்ல. அப்போ வந்து நேரடியா பல முக்கியமான இன்டர்நேஷனல் ஃபிகர்ஸ், முக்கியமான மனித உரிமை சார்ந்த நபர்கள், அதே போல இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் நேரடியா சண்டைக்கே போனாங்க. நேரடியா போய் ஃபாசிஸ்ட் போர்சஸ்க்கு எதிராக வந்து சண்டைக்கு போய் இறந்து போன முக்கியமான நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுல கலந்துகிட்ட முக்கியமான நபர்கள்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் பின்னணியில இருந்து வரக்கூடியவர்கள், அதே போல அனார்கிச பின்னணியில இருந்து வரக்கூடியவர்கள், சோசியலிச பின்னணியில இருந்து வரக்கூடியவர்கள், சர்வதேச அளவில் இருந்து பெரிய அளவுக்கு போனாங்க. அதுல இந்தியாவில இருந்து ஜவஹர்லால் நேரு வந்து போயிருந்தார். நேரு போய் சண்டை போட்டிருந்தாரு பிராங்கோ அரசாங்கத்திற்கு எதிராக. பிராங்கோ அரசாங்கங்கிறது ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம். ஸோ இந்த பிரசிடென்ட் வந்து இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் பண்ணதுக்கான வரலாறுங்கிறது இருக்கு. ஆனா அது இன்னைக்கு நடக்கல. அந்த அளவுக்கு வந்து வீரியமா சர்வதேச சமூகம் இல்லைங்கிறது இன்னைக்கு இந்த காசா இனப்படுகொலையில வந்து தெள்ள தெளிவா வெளிப்படுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாலோகாஸ்ட் நடக்குது. ஜூயிஷ் மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதிகளுக்கும் எதிரான இனப்படுகொலைங்கிறது, ஹாலோகாஸ்ட்ங்கிறது ஜெர்மனோட நாச்சி அரசாங்கத்தினால நடத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு சைனிஸ்டுகளால நடத்தப்படுது. அத அன்னைக்கு எதிர்கொண்ட மாதிரி இன்னைக்கு சர்வதேச சமூகம் எதிர்கொள்ளங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த ஒரு 48 மணி நேரம் அல்லது கடந்த ஒரு வாரமாவே உள்ளுக்குள்ள வந்து மிக கடுமையான தாக்குதல்களை வந்து ஹமாஸ் வந்து நடத்திட்டு இருக்குது. அதை பார்க்க முடியுது. ஹமாஸ் மட்டும் இல்ல, வெவ்வேறு சிறு சிறு அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து தான் மிக கடுமையான ராணுவ தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல குறைந்தது ஒரு 8-10 ஜியோனிஸ்ட் துருப்புகள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அது மிக முக்கியமான ரொம்ப ஒரு சோகமான காலகட்டம் இது அப்படின்லாம் வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல்ன்றது வந்து மிக முக்கியமா வந்து 2-3 இடங்கள்ல நான் பாக்குறேன். எப்படின்னா, நேருக்கு நேரா சண்டை நடக்கிறது, அது இல்லாம வந்து அவங்க எந்த கட்டட தாக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதை வந்து பூபி ட்ராப் வச்சு தகர்க்கிறது. இது வந்து மிக கடுமையா நடந்துட்டே இருக்குது. இது பத்தி பேசும்போது அங்க அதுக்கு உள்ள இருக்க ஒரு பாலிட்டிஷியன் என்ன சொல்றாருன்னா, போதும் இந்த வாரம் நிப்பாட்டுங்க, நம்ம ஆட்கள் நிறைய சாகுறாங்க, இது வந்து நிக்காம எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்குது இந்த வாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல அவங்க தரப்புல இருந்த ஹாரட்ஸ் பத்திரிகை என்ன எழுதுது அப்படின்னா, ஹமாஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க வந்து நிரந்தர போர் நிறுத்தம் கொண்டு வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த போர் நடக்கட்டும், எத்தனை பேர் செத்தாலும் நான் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவோட இருக்கிறாங்க அப்படின்னு. இது வந்து ஏன் எந்த கணக்குலயுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டேங்குது.
இஸ்ரேலுக்கு. நெத்தன்யாஹு குறிப்பா வந்து நெத்தன்யாஹுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரஷரை கொடுத்துருக்கணும். ஆனா எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திரும்பி திரும்பி அவங்க வந்துகிட்டே இருக்காங்களே. இவங்க ஆளுங்க எங்க இருந்து கூட்டு வர்றாங்க? இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஏன்னா 4,500,000 பேர் கொண்டு வர்றதா சொல்றேன். இது வரைக்கும் இந்த 20 19 மாசத்துல இல்லாத அளவுக்கு 4,00,000 பேர் புதுசா கொண்டு வரேன்னு சொல்றாங்க. எங்க இருந்து கொண்டு வர்றாங்க? நீங்க பல விஷயத்த இதுல சொல்லிட்டீங்க. அதனால என்னன்னா 4,500,000 ரிசர்வ் படைகளை கூட்டதுல வந்து பலரும் வந்து வரல. ரிசர்வ் படைகள் வந்து வரல. பெரிய பற்றாக்குறை இருக்கு. அவங்களால வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் வந்து காசாக்குள்ள பண்ண முடியலங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. போற பக்கத்துல அடி வாங்கிட்டு இருக்காங்கிறதும் இன்னொரு கூடுதல் தகவல். ஸோ அதனால அவங்களால வந்து அவ்வளவு ஃபோர்ஸஸை வந்து இஸ்ரேலுக்குள்ள இருந்து ரெக்ரூட் பண்ணி கொண்டு வர முடியல. அப்போ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றாங்கன்னா மெர்சினரி குரூப் வச்சு ஃபில் பண்றாங்க. அதுலதான் பல நாடுகள்ல இருந்து மெர்சினரி படைப்பிரிவுகளை கொண்டு போய் அங்க தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. அதுல பலரும் வந்து இறந்து போறதையும் அவங்க கவுண்ட்ல சொல்றது இல்லை. ஏன்னா இஸ்ரேலியர்கள் இறந்து போனாங்கன்னா கவுண்ட்ல வருது. அவங்களையும் எல்லாரையும் முழுமையா வந்து அவங்க ரிவீல் பண்றது இல்லை. ஆனா வெளிநாட்டு நபர்கள் வந்து இறந்து போனாங்கன்னா அது கம்ப்ளீட்டா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படிதான் வந்து அந்த கேப்பை வந்து அவங்க ஃபில் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாயையா தான் தெரியுது. இன்வேஷனை பொறுத்தளவுல அவங்க வந்து பெரிய மாயையை வந்து கிரியேட் பண்றாங்க. அதை நம்ப வைக்கிறாங்க. பெரிய அளவுக்கு உங்கள்கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் இந்த சண்டையை பொறுத்தளவுல நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியமா ஒரு 3 இடங்கள்ல கடுமையான சண்டைகள் வந்து நடந்திருக்கு. ஒண்ணு கான்யூனிஸ்ட், எப்பவுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு வலுவா இருக்கக்கூடிய பகுதி கான்யூனிஸ்ட். அதே போல ஜபாலியா கேம்ப் பகுதி, அந்த பகுதியிலயும் வந்து கடுமையான சண்டைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் தரப்புக்கு ஏற்பட்ட இழப்பை வந்து மூன்றாம் நபர்கள் மூலமா வந்து வர்ற தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா 17 பேர் வந்து இறந்துட்டதா சொல்லுது. ஆனா இஸ்ரேல் தரப்புல 4 பேரையும் 5 பேரையோ தான் வந்து அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப மிச்சம் ஆட்கள் எல்லாமே வந்து இதர் வந்து மெர்சினரிஸா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இஸ்ரேலியர்களை வந்து கணக்கு கொடுக்காம இருக்கணும். ஸோ இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடக்குது. அவங்க பெரிய அளவுக்கு குறைஞ்ச அளவுக்கான கணக்கை தான் வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து. இது 2வது விஷயம். 3வதா பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை குறிப்பா வந்து ஹமாஸை எதிர்கொள்றதுக்கு அவங்க பயன்படுத்துற ட்ரிக். இஸ்ரேல் தரப்பு என்ன ட்ரிக்கை பயன்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஐசிஸ் தீவிரவாதிகளுடைய லிங்கை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஆம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த பின்னணியில தான் 8 ட்ரக்கை வந்து கொள்ளையடிச்ச ஒரு ஐசிஸ் அஃபிலியேட்டட் குரூப்பை வந்து ஆம் பண்ணி இவங்களுக்கு ஸ்பையா வந்து பயன்படுத்தினது நடந்தது. ஸோ இந்த இந்த ஐசிஸ் ரிலேட்டடான குரூப் வந்து உள்ளுக்கு இருந்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கு எதிராக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவா இஸ்ரேலோட பேக்கிங்ல வந்து அவங்க இயங்குறாங்க. இவங்களுக்கான ஆயுதங்கள் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வழங்கப்படுறதா வெளிப்படையாவே நேத்திக்கு நெத்தன்யாகு வந்து ஒத்துக்கிட்டாரு. கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுல என்னன்னா இன்னைக்கு தெள்ள தெளிவா விளங்குன விஷயம் என்னன்னாக்கா ஐசிஸ் அஃபிலியேட்டட் குரூப்ஸ் எல்லாருமே வந்து அமெரிக்க இஸ்ரேலுடைய கைகூலிகளா இயங்குறாங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இன்னைக்கு வந்து விளக்கிட்டாங்க. இதுக்கு மேல சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு வந்து அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 3வது. இது எல்லாத்தையும் கடந்து நெத்தன்யாகு ஏன் இந்த போரை வந்து தொடர்ந்து வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாரு, ஏன் வந்து இதுக்கான எதிர்ப்பு இல்லை, இத நெருக்கடி கொடுத்து நிறுத்த வேண்டிய சூழல்ல வந்து ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள், அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் பெரும்பாலும் பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை பண்றதை அங்கீகரிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கு போரை நடத்துறதுக்கு. ஸோ அதனால பப்ளிக் வந்து அதை விரும்பும் போது நெத்தன்யாகுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெத்தன்யாகுக்கு பர்சனலா பல பிரச்சனைகள் இருக்கு. அவருடைய உடல்நிலை சரியில்லை. அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறதா வந்து சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எப்ப இறப்போம்னு தெரியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவருக்கு எதிரான ஊழல் வழக்கு நிலுவையில இருக்கு. இன்னும் பல வழக்குகள் இந்த அக்டோபர் 7 தொடர்பான விசாரணை வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில வந்ததுன்னா, இதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்ததுன்னா நெத்தன்யாகுவினுடைய அரசியல் எதிர்காலம்ங்கிறது கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்துடும். அவருடைய பர்சனல் லிபர்ட்டி வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ இவ்வளவு சிக்கல்கள் வந்து அவருக்கு எதிர்கொண்டுட்டு இருக்காரு.
ஸோ அதற்கு அவருக்கு போர் வந்து அவசியமானதா இருக்கு. போரை வந்து தொடர்ந்து நடத்தணும். ஸோ போரை நிறுத்தக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய ஆதரவும் வந்து அந்த போரை நடத்துறத பொறுத்தல இருக்கு. நெத்தன்யாகுவே விரும்பலனா கூட மக்கள் ஆனா போரை நடத்தணுங்கிறதுல அவங்க விருப்பம் கொண்டிருக்காங்க. அதுதான் அந்த சொசைட்டி கம்ப்ளீட்டா வந்து இன்டாக்ட்ரினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சொசைட்டிய கம்ப்ளீட்டா அரபுகளுக்கு எதிரான ஒரு மனநிலையோட வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்தியாவில அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும், உங்களுக்கு தெரியும். நீங்க ரெசனேட் பண்ண முடியும் இதுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பை. ஸோ அதே போல இப்ப இதெல்லாம் கடந்து சர்வதேச அழுத்தம் அது எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமான நாடுகள் இன்னைக்கு சர்வதேச ஒழுங்குமுறையை வந்து நிர்வகிக்கக்கூடிய நாடுகளா இருக்கிறது அமெரிக்கா, மேற்குலக நாடுகள். அமெரிக்கா, மேற்குலக நாடுகளினுடைய ஆதரவு, முழு ஆதரவு தங்களுக்கு இருக்கும்போது அவங்க எதுக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாலாவதா அவங்களுடைய பொருளாதாரம் போரை நடத்துறதுக்கான சூழ்நிலை வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய நிலையில இல்லை. எதுவுமே சரியில்லை. வேலை வாய்ப்புகள் போயிருக்கு, தொழில் வாய்ப்புகள் முழுக்க போயிடுச்சு, தொழில்கள் முடங்கி போய் கிடக்கு. பெருநிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை எடுத்துக்கிட்டு வெளியேறாங்க. தொடர்ந்து ஆட்களை கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்தியை வந்து பெருக்க முடியல. கடல் தடை வந்து ஏற்படுது. சரக்கு கப்பல்கள் உள்ளுக்கு வர்றதுல மிகப்பெரிய சிக்கலை யமன் அன்சாருல்லா அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கடந்து அவங்களுக்கு இந்த நாட்டை வந்து நடத்தக்கூடிய பலம் எங்கிருந்து வருதுன்னா அமெரிக்காவினுடைய எய்டு. அமெரிக்கா போன ஆண்டுல இந்த இனப்படுகொலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அலாட் பண்ணி இருக்கிற ஃபண்டு மட்டுமே வந்து $8 பில்லியன் என்னமோ ஃபண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பணம் எல்லாமே அவங்க இவ்வளவு பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற போது அதை வந்து பூஸ்ட் பண்ணி தன்னுடைய போரை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு அது வந்து பயன்படுது. பெயில் அவுட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. போர்ல வந்து தோல்வி அடைகிற ஒரு நாட்டை பெயில் அவுட் பண்ணி வெப்பனை கொடுத்து முழுக்க மக்கள் அழிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுத்து திரும்ப வந்து இந்த போரை நடத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணி தான் இந்த போர் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பின்னணியில தான் நம்ம வந்து இது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லணும். ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்தேன். அந்த யூஎஸ் பாண்டுன்னு ஒன்று சொல்லுவீங்கல்ல, அது வந்து ஒரு 5 பில்லியனுக்கு இவங்க வாங்கி வச்சிருந்திருக்காங்க. இஸ்ரேல அது எல்லாத்தையும் வித்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. ஒரு 5 பில்லியனுக்கு அதெல்லாம் வித்துட்டு தான் திருப்பி இங்க இது பண்ணியிருக்காங்க. அதே போல இன்னும் 2-3 தகவல்கள் நான் யோசிச்சேன். நீங்க பேசும்போதே அப்படியே வந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். இப்ப இதுல இன்னொரு அடுத்த தகவல் வந்து இதுல இன்னொன்னே ஒன்று சேர்த்து சொல்லிடணும். அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த யாசிர் நினைக்கிறேன் அந்த பர்சனோட பேரு, யாசிர் அபு சஹாப், அதான் அந்த பர்சனோட பேரு. அந்த பர்சனோட தலைமையில தான் அந்த ஐஎஸ்ஐஎஸ் குரூப் வந்து உள்ள வச்சிருக்காங்க. இதை பத்திய தகவல்கள் பெரிய அளவுல வெளியில வந்த உடனே அவங்க அந்த பையனுடைய அப்பா அம்மா அந்த அவங்களே வந்து நேரடியாக அறிக்கை கொடுத்துட்டாங்க பாலஸ்தீன் மக்களுக்கு. என்னன்னா, நாங்க வயசான பெற்றோர்கள், இவன் வந்து ஆயுதம் ஏந்தி உதவி பொருட்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்லபடியா சேர்க்கிறேன்னு தான் எங்கள்ட்ட சொல்லியிருந்தான். நல்லது தானே பண்றான்னு நாங்க நினைச்சோம். ஆனா வந்து இவன் இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவா போய் இப்படி நிற்பான்னு எங்களுக்கு தெரியாது. அவன் எங்களுக்கு மகனே கிடையாது. நாளைக்கு வரலாறு எழுதும்போது பாலஸ்தீன வரலாறுல எங்க குடும்பம் துரோக குடும்பம்னு யாரும் எழுதிடக்கூடாது. எங்களுக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் எப்படி போனாலும் எங்களுக்கு எதுவுமே அதை பத்தி இதுவும் கிடையாது அப்படின்னு போன வாரமே சொல்லிட்டாங்க. அதன் பிறகுதான் திரும்ப வந்து நெத்தனியாக இப்ப 2 நாளைக்கு முடி நீங்க சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டது. அதுக்கடுத்து இப்ப அதை சத்தமே போடாம யாரோ விக்கிபீடியால சேர்த்து விட்டாங்க. விக்கிபீடியால பாத்தீங்கன்னா எந்த ஒரு போரையும் எப்படி இது பண்ணுவாங்கன்னா 2 பக்கத்துக்கும் போட்டு இந்த பக்கம் இவங்க இந்த தலைவர்களா இருந்தாங்க, இந்த பக்கம் இந்த தலைவர்களா இருந்தாங்க, இந்த அணிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு. அது போல பாலஸ்தீன் தரப்புல ஹமாஸ் அவங்க வந்து பாலஸ்தீன் அலைஸ்ன்னு போட்டிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல வந்து இஸ்ரேலு, அப்புறம் வந்து ஐஎஸ்ஐ அஃபிலியேட்டட் கேங்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுலயே தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு வரலாறு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளோட இணைந்து பாலஸ்தீனர்களை வந்து கொலை பண்ணுச்சு அப்படின்னு தான் வரலாறு பேசும். அதை தான் பல நாளா நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது இன்னைக்குதான் நேரடியாவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நேரடியாவே மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அடுத்த விதத்துல என்ன நான் தொடர்ந்து உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்ததுதான், நீங்க இல்ல அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க நீங்க திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்க. அது வந்து மிக முக்கியமா பிரான்ஸ் அப்புறம் யூகே இவங்க 2 பேரும் வந்து பலஸ்தீனை ரெகனைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு மேக்ரோன் வந்து ரொம்ப அழுத்தமா அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்போ வந்து இல்ல அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. என்னன்னா அவங்க திரும்பவும் வந்து பலஸ்தீனை அங்கீகரிப்பதற்கான வேலையில் தொடர்ந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவாங்க. ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இந்த நியூயார்க்கில் நடக்கிற அந்த கூட்டத்துல பலஸ்தீன் ஸ்டேட்டை வந்து அங்கீகாரம் பண்ற
இதை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கு வந்து பின்னாடி இருந்து மொசாட் வேலை பார்த்ததா சொல்றாங்க. அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கா நமக்கு? மொசாத்லாம் வேலை பார்க்கலாம் தேவையில்லை. இவனுங்க பண்ண மாட்டானுங்க. இவனுங்க வந்து இம்பீரியலிஸ்ட், காலனியல் சக்திகள். இவனுங்களுக்கு வந்து 3ஆம் உலக நாடுகள்ல மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறதோ, மக்களை சுரண்டுறதோ வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இவனுங்க பண்ண அதே வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணுது. இவங்க பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல். இவனுங்க தான் ஆயுத உதவிகள் வழங்குறாங்க, டிப்ளமேட்டிக் கவர் கொடுக்குறாங்க, அரசியல் பாதுகாப்பு வந்து இவனுங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை அன்னைக்கு இஸ்ரேல் பண்ணுது. இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதான் அன்னைக்கு இஸ்ரேல் பண்ணுது. ஸோ அதனால இவனுங்க எல்லாருமே ஒரே கேம்ப். ஒரு கேம்ப்ல இருந்துகிட்டு பல்வேறு கதைகளை சொல்றானுங்க. சில விஷயங்கள்ல இவனுங்களுக்கு அமெரிக்க இம்பீரியலிஸ்ட் கூட பேரம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இந்த பிரச்சனையை வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்கோம், ஏற்கனவே பேசியிருக்கோம். அமெரிக்கன் இம்பீரியலிசத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சிக்கல்களை சரி பண்றதுக்கு பிரான்ஸ், அதாவது பழைய இம்பீரியல் பவரா இருந்த பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய காய் நகர்த்தல்களை பண்றாங்க, அதுல எப்படி அமெரிக்கன் இம்பீரியல் பவர் கூட வந்து அவங்க பேரம் பேசுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பேரம் பேசும் முயற்சி, இதுவும் ஒரு பேரம் பேசும் முயற்சி. அதை கடந்து வந்து இவனுங்க ஆக்சுவலா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க போல. அதனால இவனுங்கள்ட்ட நம்ம பெருசா எதிர்பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இவனுங்க நினைச்சாங்கன்னா நேரடியான இன்டர்வென்ஷன் பண்ண முடியும், நாளைக்கே வந்து அங்கீகாரம் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா இவனுக்கு பண்றது இல்லையே, இதுதானே பிரச்சனையே. இவனுங்களே பண்ணாலும் அமெரிக்கா வந்து வீட்டோ அதிகாரத்தின் மூலமா செக்யூரிட்டி கவுன்சில்ல தீர்மானத்தை நல்லிஃபை பண்ணிடும். அதனால எதுவுமே நடக்காது இங்க. அதாவது லீகலி எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிற உலக ஒழுங்கு அமைப்பு முறையில வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வீட்டோ அதிகாரம் வந்து 5 நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்டோ அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உலகத்துல வந்து நீதி நேர்மைங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் அந்த வீட்டு அதிகாரத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் மலேசிய இவராக இருந்த அதிபராக இருந்த மகதீர் பேசினாரு இதுல ஐக்கிய நாடுகள் சபையில. அது எனக்கு ஞாபகம் வருது இப்போ. இதுல அது பேசுனதுக்கான விலையை கொடுத்துட்டாரு அவரு. ஆமா, அதான் உண்மை. பேசினாரு, அதுக்கப்புறம் ஆட்சியில தூக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களெல்லாம் இது போல பண்றது அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது சம்பந்தமா இன்னைக்கு கூட உனக்கு எழுதியிருந்தேன். அதை நம்ம இந்த இதுலயே அப்படியே தொடர்ந்து அடுத்ததுல பேசுவோம். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப நீங்க இந்த பிரான்ஸ் இதை பத்தி சொன்னதுனால அந்த இடத்துக்கு நான் வர வேண்டியது இருக்குன்னு நான் சும்மா ஒரு ட்விட்டர்ல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 இதுல யூகேலையும் அயர்லாந்துலயும் வெள்ளையர்களை விட அதிக அளவுல வந்து இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கிறாங்க. எப்படி இத்தனை பேர் வந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப பொறுமையை நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. என்னோட கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, அதுல வந்து மிக முக்கியமா ஆப்பிரிக்கர்கள் நிறைய பேர் என்னவா இருந்துச்சுன்னா, நீ அவன் ஊர்ல போய் அவனை அடிச்சு அடிச்சு அவனை அங்கேருந்து இங்க வெளியேற்றிட்டா அவன் வேற போக்க இடம் இல்லாம யூரோப்புக்கு வந்துட்டான். அப்ப அவன் குடும்பம் வளர்ந்து வளர்ந்து அவங்க வந்து அதிகமான மக்களா மாறிட்டாங்க. நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருந்தா அவன் மட்டும் அவன் ஊர்லயே இருந்திருப்பான்ல, அவன் எங்க வர போறான்? இது வந்து இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப ட்ரம்ப் பண்ற அதே வேலை தானே இவங்களும் பண்றாங்க. இப்ப வந்து எப்படி இவ்வளவு பேர் வந்தாங்க? யூகேல இப்படி இத்தனை இஸ்லாமியர்கள் வந்தாங்க, அயர்லாந்துல இத்தனை ஆப்பிரிக்கர்கள் வந்தாங்க அப்படின்றாங்க. பிரான்ஸ்ல வந்து பிரான்ஸ் ஃபுட்பால் டீம்ல பாத்தீங்கன்னா 11 பேர்ல 8 பேர் 7 பேர் ஆப்பிரிக்கர்களா இருக்காங்க. இவங்களுக்கு பகை வேர்லாம் எரியுது, எப்படி இத்தனை ஆப்பிரிக்கர்கள் வந்தாங்க அப்படின்னு. அவங்க ஒரு தடவை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பண்ணதுனாலதான் இவங்க இங்க வந்தாங்க, நம்ம அவங்க ஊர்ல போய் அவங்களை தொல்லை பண்ணோம், அவன் உயிருக்கு பயந்து இங்க வந்து வளர்ந்துட்டான் அப்படின்ற அறிவு எப்படி இவங்களுக்கு வரவே மாட்டேங்குது? ஏன் யோசிக்க மாட்டாங்க? யோசிக்காமலாம் இல்லைங்க. அவங்க வந்து இம்பீரியல் பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும். அது தவிர்க்க முடியாது. அது யோசிக்காமலாம் பேசல. அதை வந்து எப்படின்னா, அவங்களுடைய இம்பீரியல் பவரை எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏற்படுற பின் விளைவுகள்ல இந்த அகதிகள் வருகைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஏதிலிகளோட வருகைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதுலயே நீங்க என்ன சொல்ல போனா, பிரான்ஸ்ல வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அரேபிய இஸ்லாமியர்கள், அரபு மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலேயே பிரான்ஸ் தான் அதிகம். ஸோ அதுவும் ஒரு காரணம். பிரான்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு 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 இனிஷியேட்டிவ் வந்து அட்லீஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு பின்னணி காரணம். ஏன்னா
இஸ்லாமியர்கள் பெருமளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ங்கிறது சரியில்லை, ரொம்ப மோசமானதா இருக்கு. இவனுங்க அந்த இம்பீரியல் பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தினுடைய பிரச்சனைகள், அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்ங்கிறது என்னன்னாக்க, நீங்க ஒரு பக்கத்துல மக்களை வந்து அவங்களுடைய வளங்களை சுரண்டி அவங்களுடைய அரசியல் நிலையற்ற தன்மையை வந்து உருவாக்கி டிக்டேட்டர்ஷிப் ரூலு கொடூரங்களை வந்து நாங்க நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் அதனால ஏற்படுற பின்விளைகள்ல முக்கியமான பின்விளைவுங்கிறது இந்த எதிரியினுடைய இடமாற்றம். வேற வழி இல்லை, அவங்க வெளியேறிதான் ஆகணும். இவங்க உருவாக்குற கிரைசிஸ் தான் அது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னாக்க, இந்த கிரைசிஸ் வந்து இந்த இந்த ரூலிங் கிளாஸ்க்கு தேவைப்படுதுங்கிறது தான் இன்னைக்கு தெரியுது. இந்த கிரைசிஸ் வந்து தேவை இன்னைக்கு. அதாவது உழைப்பாளர் வர்க்கம், இந்த இந்த அதாவது நம்ம தொழிலாளர் வர்க்கம்னு சொல்லலாம், இல்ல பாட்டாளி வர்க்கம்னு சொல்லலாம். இந்த பாட்டாளி வர்க்கம்ங்கிறது இந்த சிஸ்டத்துக்கு எதிராக, இந்த அன்ஜஸ்ட் சிஸ்டத்துக்கு எதிராக, கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துக்கு எதிராக போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அதுக்கான எல்லா கூறுகளும் இருக்கு. அவ்வளவு நெருக்கடிகள்ல இந்த பாட்டாளி வர்க்கம் வந்து எதிர்கொள்ளும். அப்ப இந்த பாட்டாளி வர்க்கம் இந்த எலைட்டுக்கு எதிராக திரும்பாம பாதுகாக்கணும்னா, இந்த பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய முதன்மை எதிரி எது அப்படிங்கிறத அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷனை வந்து உருவாக்கும். அப்படியான ஒரு கன்ஃபியூஷன்ல மிக முக்கியமான கன்ஃபியூஷனா இன்னைக்கு இருக்கிறது இந்த இந்த வெளியில இருந்து வர்ற மக்களினுடைய சிக்கல். இந்த வெளியில இருந்து வர்ற மக்கள் வந்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கான மூல காரணம் வந்து அவங்கதான் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் திசை திருப்ப முடியுது. அது இந்த சிஸ்டத்துக்கு அவசியமானதா இருக்கு. இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்தினுடைய இந்த இம்பீரியலிசம்ங்கிறது தன்னுடைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளுக்கு தீர்வு எட்டாம அதுக்கு வடிகாலா அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுதான் அதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி உழைக்கும் வர்க்கம் வந்து அந்த தீர்வை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை திசை திருப்புறதுக்கான ஒரு முயற்சியா வந்து இதை பயன்படுத்து, இந்த கிரைசிஸை வந்து பயன்படுத்து. இந்த ஒட்டுமொத்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டத்துக்கு எப்பவுமே கிரைசிஸ் வந்து அவசியமானதா இருக்கு. கிரைசிஸ்ல மட்டும்தான் அந்த சிஸ்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இது நார்மலா ஸ்மூத்தா பொருளாதாரத்தை வந்து வளர்ற மாதிரியே இருந்ததுன்னா இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷனே ஆகாது. இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா, இந்த சிஸ்டம் சுபிக்ஷமா இயங்கணும்னா லாபம் வந்து அதிகமா கொளிக்கணும். இப்ப லாபம் வந்து எப்ப அதிகமா கொளிக்கணும்னா வளச்சுரண்டல் கடுமையா நடக்கும்போது. இப்போ வளச்சுரண்டல் கடுமையா நடந்ததுன்னா ஒரு பக்கத்துல வளச்சுரண்டல் ஏற்படுறதுனால ஏற்படுற பாதிப்புங்கிறது பெரிய அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். குறிப்பா சொல்ல போனா ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், மூன்றாம் உலக நாடுகள்ல அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி பாதிப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த சிஸ்டம் வந்து இயங்க முடியும். இல்லைன்னா இந்த சிஸ்டம் வந்து தொடர்ந்து லாபத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போக முடியாது. இந்த சிஸ்டம் வந்து ஒரு அதாவது எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுச்சுன்னா இந்த சிஸ்டம் இயங்காது. அப்படியான ஒரு செட்டப்பா தான் இந்த சிஸ்டம் இயங்குது. ஏன்னா இத லாபத்தை மையமா வச்சு இயங்குது. ஸோ அதனால இது தேவைக்காக இயங்கல, இது லாப குறிக்கோளை மையமா வச்சு இயங்கிட்டு இருக்கு. பெரிய சிக்கல் இருக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள, இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நுகர்பொருள்ங்கிறது, நுகர்வோருங்கிறவங்க லேபரா தான் இருக்காங்க. இந்த நுகர்வோர்கிட்ட பணமே வந்து சேரல, லாபத்தை வந்து கொளிக்கணுங்கிறதுக்காக நுகர்வோர் லேபர்ஸ் வந்து நுகர்வோரா இருக்கும்போது அவங்க வந்து இதை பெரிய அளவுக்கு வாங்குறது இல்லை. இப்போ வாங்கும் திறன் குறையும் போது இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுல சிக்கல் வருது. அந்த சிக்கலை வந்து வடிகாலா எப்படி மாத்துதுன்னா இந்த மாதிரி கிரைசிஸ் வந்து அது பயன்படுத்துது. அதே போல எக்ஸ்பிளாய்டேஷன் மூலமா, அதாவது வளச்சுரண்டல் மூலமா அதை வந்து பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த சிஸ்டம் வந்து செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனுக்குள்ள வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. கிரைசிஸ்குள்ளேயே தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ரூலிங் கிளாஸ்க்கு இந்த சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணும்போது இந்த கிரைசிஸ் வந்து அவசியமானது. இந்த கிரைசிஸ் வந்து தவிர்க்கவே முடியாது. அப்ப இந்த கிரைசிஸ் வந்து அவங்க தெரிஞ்சே தான் பண்றாங்க, தெரியாமலாம் பண்ணல. இது வரும்னு தெரியும், அந்த கிரைசிஸ் வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறத கரெக்டா அவங்க பயன்படுத்துறாங்க. அதனால வந்து உள்ளுக்குள்ள அரசியல் புரிதல் ஏற்பட்டு இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்னங்கிறத வந்து உழைப்பாளர் வர்க்கம் வந்து தெரிஞ்சுக்காம இருக்காத அளவுக்கு
சிக்கல்களை வந்து பெருசா வந்து உருவாக்குறாங்க, அதை திசை திருப்பி கொண்டு போறாங்க. ஸோ அப்படிதான் வந்து இவங்க போறாங்களே தவிர இவங்க தெரியாம முட்டாள்தனமா எல்லாம் வந்து இந்த இந்த விஷயங்களை வந்து அவங்க பண்ணல. ஓகே ஓகே தோழர். இதுல வந்து நம்ம நான் முதல்லயே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச மாதிரி அந்த இது நம்ம நார்மலா ஒரு மகதியர் பத்தி பேசும்போது அவர் எப்படி இவங்க ஆட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்றத பேசணும். அதை பேசும்போது இன்னொன்று எக்ஸாம்பிள் இன்னைக்கு தான் அதை எழுதியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு நேத்து வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எங்கன்னா கொலம்பியால இருக்கக்கூடிய கொலம்பியா தலைநகர்ல இருக்கிற பொகோட்டா அங்க வந்து ஒரு தேர்தல் அதிபர் தேர்தலுக்கான ஒரு வலதுசாரி ஒரு வேட்பாளர் அவர் மேல துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் அது வந்து உடனடியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அளவில் அவரை பற்றி எல்லா நியூஸ் சேனலும் செய்தி போட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு தான் கவனிக்கிறேன். இந்தியா டுடே எழுதியிருக்குது, எங்கே கொலம்பியாவில் நடந்த இதுக்கு. கல்ஃபில் ஒரு நியூஸ் பேப்பர் எழுதியிருக்குது, யூரோ நியூஸ் எழுதுது. எல்லாரும் வந்து யார் அவர் அப்படின்னு அந்த பர்சனை நோட் பண்ணி இது பண்ணுறாங்க. இதில் எனக்கு இது இப்போ வந்த உடனே நான் டெலிகிராமில் என்ன எழுதுனேன் அப்படின்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, தோழர் கொஸ்டோ பெட்ரோ தான் வந்து இப்போதே அங்கே அதிபராக இருக்கிறவர். அவர் வந்து மிக முக்கியமான ஒரு நபர். ஏன்னா வந்து இந்த இனப்படுகொலை போர் தொடங்கி 2-3 நாள்லயே அப்போதைய இராணுவ அமைச்சராக இருந்த ஏவோ கால்வன்ட் காசால இருக்கிறவங்க எல்லாம் மனித மிருகங்கள், அவங்கள நாங்கள் எப்படி கையாளணுமோ அப்படிதான் கையாளுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உலகத் தலைவர்கள்லேருந்து வந்த முதல் எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணவர் தோழர் கொஸ்டோ பெட்ரோ தான். அவர் தான் அதை சொன்னாரு. அதுக்கப்புறமேல மிக கடுமையா இந்த நொடி வரைக்கும் இஸ்ரேலை மிக கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவர். என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யறாரு. அவருடைய இதுல வந்து ஒரு அதிபரா என்னெல்லாம் அவரால் முடியுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அது உடனே தோணுது என்னன்னா, ஒருவேளை இவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கான இந்த வேலையை இவங்க பாக்குறாங்களோ, ஒரு ஆளை இப்படி உருவாக்குறாங்களோ. ஏன்னா ட்ரம்ப்பை எப்படி கொண்டாந்தாங்களோ அது போல மற்றவங்களை எப்படி கொண்டாந்தாங்களோ அது போல ஒரு நாடகமா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு செய்தி வருது. அங்க வந்து நடந்தது இது வந்து டெமோக்ரஸிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு மார்க்கோ ரூபியோ பேட்டி கொடுக்குறாரு. அங்க நடந்த துப்பாக்கி சூடு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இந்த வேலையை எல்லா இடத்துலயும் அப்படியே ஒரே மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற கேள்வி வருது. இப்போ அங்க அதை பத்தி தெரியுமா? இப்போ அவருடைய பொசிஷன் என்னவா இருக்குது அங்க? குஸ்டோ பெட்ரோ அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்காங்க? அதாவது அமெரிக்காவினுடைய அழுத்தம்ங்கிறது அந்த லாத்தின் அமெரிக்கன் நாடுகள் முழுக்க வந்து அதனுடைய அழுத்தம்ங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பொலிட்டிக்கலாவும் சரி, இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்குள்ள அது பெரிய அளவுக்கு இருக்கும். இப்போ குஸ்டோவோ பெட்ரோ வந்து ஒரு முழுமையான ரேடிக்கல் லெஃப்ட் விங் பொலிட்டிஷியன்லாம் கிடையாது. அங்க பல இடதுசாரிகள் வந்து இருக்கிறாங்க, தீவிரமான இடதுசாரிகளும் இருக்கிறாங்க, இன்னும் கடுமையான ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லக்கூடியவர்கள், அமெரிக்க இம்பீரியலிசத்துக்கு எதிராக கடுமையா வந்து இயங்கக்கூடிய இடதுசாரிகளும் இருக்கிறாங்க. குஸ்டோவோ பெட்ரோவுக்கு எதிராகவே வந்து பெரிய அளவுக்கு விமர்சனங்களும் இருக்கு இடதுசாரிகள் மத்தியில. அவரும் வந்து ஒரு ஒரு ரெப்ரஸிவா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இடதுசாரிகள் மத்தியிலேயே இருக்கு. அதை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நம்ம சர்வதேச அரசியலை பத்தி பேசுறது. பட் கொஸ்டோவோ பெட்ரோ நீண்ட நாளுக்கு அப்புறம் கொலம்பியாவில் ஒரு ஒரு இடதுசாரி சிந்தனையோட இருக்கக்கூடியவர். அது முழுமையான இடதுசாரியா இல்லைங்கிறது அடுத்த விஷயம். இடதுசாரி சிந்தனையோட மக்களுக்காக ஓரளவுக்கேனும் இயங்கக்கூடிய ஒரு நபராக தான் வந்து கொஸ்டோவோ பெட்ரோ இருக்கிறார். ஸோ அவருடைய அடுத்த கட்ட வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒரு வலதுசாரி, அங்க இருக்கிற வலதுசாரிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பொல்சனரோ மாதிரி தீவிரமான வலதுசாரிகளா இருப்பாங்க, கிட்டத்தட்ட பாசிஸ்டுகளா இருப்பாங்க. அவங்கதான் வலதுசாரி. இப்போ பாசிஸ்டுகளா இருக்கிற ஒருத்தனை வந்து இப்போ சுட்டிருக்காங்க. அது என்ன மாதிரி நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா வீடியோ ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது அவர் தலையில வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு, பல ரவுண்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அவர் தலையில ஷூட் பண்ணி தலையில கைய வச்சு அப்படியே ரத்தம் கொப்பளிக்க அமுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி உயிரோட இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ உண்மையாவே வந்து துப்பாக்கி சூடு நடந்ததா இல்ல நாடகம் நடத்துறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நாடகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அப்படிதான் வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு விஷயமும் நடந்தது. பல அட்டம்ப்ட் நடந்தது. உண்மையாவே அட்டம்ப்ட் நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது, பொய்யா நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாமே வந்து நாடகமா நடக்கிறதாகவும் நம்மளால பார்க்க முடியும்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியாகவும் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையாவே வந்து தெரியல, அங்க உள்ளூர் கள நிலவரம் என்னங்கிறது நமக்கு தெரியல, யாரு வெற்றி அடைவாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அமெரிக்காவினுடைய பின்னணிங்கிறது இதுல முழுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம். கூடுதலா நீங்க வந்து மார்க்கோ ரூபியோ பேசுனதுனால நம்ம அதை 100% நம்பலாம். இல்ல அவரு மார்க்கோ ரூபியோ பேசின பிறகுதான் உறுதி பண்ணேன். அது வரைக்கும் சந்தேகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சந்தேகம் போயிருச்சு. ஆமா, அவங்க இது ஏன்னா பேசிட்டாங்கன்னா சரி பள்ளி கத்திருச்சு முடிவு பண்ணிடலாம்னு முடிவு பண்ணலாம். ஆமா, அப்படிதான். இதுல வந்து அந்த லத்தீன் அமெரிக்கா பத்தி பேசுனதால இதுல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் பார்த்தேன். பிரேசில் அதிபர்கிட்ட வந்து அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிரேசில் எண்ணெய் நிறுவனங்களே நேரடியா போய் இங்க இஸ்ரேல் மேல முதல்ல வந்து இது கொண்டு வாங்க, சாங்ஷன் கொண்டு வாங்க. இங்க இருந்து நம்ம வந்து இன்னமும் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், பிரேசில்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து எண்ணெய் போறதா ஒரு தகவல் இருக்கு. அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு நேரடியா சொன்னதா ஒரு தகவல் நான் பார்த்தேன். அது உண்மையா? எந்த அளவுக்கு அவங்களோட வர்த்தகம் இருக்குது இஸ்ரேலுக்கு? பிரேசில் பெரிய அளவுக்கு வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்கு இஸ்ரேல் கூட. பிரேசிலோட லுலா டி சில்வா போன முறை அவரு போன 2 முறை ஆட்சியில இருந்தாரு. அப்பெல்லாம் வந்து அவரு, அதாவது இங்க இந்த இடதுசாரிகள் மத்தியில, இன்னும் சொல்ல போனா மார்க்சிஸ்ட் சிந்தனைவாதிகள் மத்தியில பல பிளவுகள் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. இந்த அதாவது சோசியல் டெமோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிதவாதிகள், இடதுசாரிகள்லயே மிதவாதிகள் வந்து பெரிய அளவுக்கு குழப்பவாதிகளாகவும் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அவங்கதான் வந்து இந்த கேபிட்டலிசத்தை பாதுகாக்கிறதாகவும் ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜோதி பிராருங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பிரிட்டன்ல இருந்து பேசக்கூடியவர் அந்த விமர்சனத்தை வந்து கடுமையா வைக்கிறாரு. அவர் சொல்றதுல பல நியாயங்கள் இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரியான ஒரு சோசியல் டெமோக்ராட் தான் நம்ம லுலா டி சில்வா. இப்ப லுலா டி சில்வாவுக்கும் பைடன் அரசாங்கத்துக்கும் நெருக்கமான உறவு இருந்ததா வந்து அப்பவே பேசப்பட்டுச்சு அவருடைய அரசாங்கம் இருக்கும்போது. அதனாலதான் அவருடைய ஆட்சிக்கு எதிரான நெருக்கடிகள் வந்து அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வரலைங்கிறதும் அன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அது என்ன மாதிரியான உறவு நிலை தெரியும். இன்னும் சொல்ல போனா பிரேசிலியனோட டீப் ஸ்டேட்டு முழுமையா அமெரிக்கன் ஆதரவு நிலையில தான் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. லுலாவும் வந்து அதை பெருசா வந்து எதிர்க்கிற மாதிரி தெரியலங்கிறது தான் இப்ப இருக்கிற உள்ளிருந்து வர்ற தகவல். இன்னும் குறிப்பா சொல்ல போனா எஸ்கோபார் வந்து பேசும்போது அதான் அவர் சொல்றாரு, அவருடைய அப்சர்வேஷன்ல இருந்து லுலா டி சில்வாவை நம்ம நம்பவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதனால கடந்த காலங்கள்ல இருந்த லுலா டி சில்வா வேற, இன்னைக்கு இருக்கிற லுலா டி சில்வா வேற. ஸோ அவர் வந்து முழுமையா வந்து இன்னைக்கு மக்கள் பக்கமா இயங்குற மாதிரி தெரியல. அன்னைக்கு அவருக்கு எதிரான வழக்குகள் வந்து இருந்து அதை வந்து அன்னைக்கு இன்டர்செப்ட்ல இருந்த கிரீன்வால்டா அவர் பேரு, கிளென் கிரீன்வால்டு அவர் வந்து போய் இன்டர்வியூ எல்லாம் பண்ணி பெரிய அளவுக்கு லீக் பண்ணியிருந்தாரு. அதுல நடந்த குறைபாடுகள் எல்லாம் லீக் பண்ணி தான் அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கு எதிரான வழக்கு வந்து உடைக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு தளத்தை இடதுசாரிகள் மத்தியில உருவாக்குனாங்க. அதுக்கு ஜேர்னலிஸ்டுகள் வந்து இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுகள் பெருமளவுக்கு வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்த்து தான் வந்து அவருடைய விடுதலை வந்து உறுதிப்படுத்தினாங்க. விடுதலைக்கு வித்திட்டவர்கள் அவங்க தான். ஸோ அப்படியெல்லாம் வந்து இயங்கி ஒருத்தரை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரு முழுமையா இண்டிபெண்டா இருக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காவுக்கு ஒரு சார்பு நிலையோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது பல இடங்கள்ல எதிரொலிக்குது. குறிப்பா சொல்ல போனா ஹெய்த்தியில நடக்கிற பிரச்சனையில லுலா டி சில்வானுடைய இரட்டை முகம் வெளிப்படுது. அதே போல வெனிசுலாவுக்கு எதிரான நிலைப்பாடும் வந்து நம்ம பார்க்க முடியும். லுலா டி சில்வா எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாருன்ட்டு. ஸோ அதனால நீங்க இப்ப இருக்கிற லுலா டி சில்வா பழைய லுலா டி சில்வா 2 பேரும் வெவ்வேறா தான் பார்க்கணும். இன்னைக்கு அவங்க கேபிட்டலிஸ்ட், அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் வந்து இவருக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு லுலா டி சில்வா இன்னைக்கு மாறி இருக்காருங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும்.
ஆமா, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எண்ணெய் நிறுவனங்கள் அப்படிங்கிறது தன்னுடைய லாபத்த தான் பார்க்கும். எந்த எண்ணெய் நிறுவனம் அப்படிங்கிறத டாப் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நேரா போய், நீங்க ஸ்டே கொண்டு வாங்க இஸ்ரேலுக்கு எதிரான்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவரையும் விட்டாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு இதா தான் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அதான் இவர் மாறிட்டாருங்க. இவர் பழைய லுலா டி சில்வா இல்லங்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பிரேசிலும் இல்ல கொள்ளடிச்ச பல இந்த சோசியல் டெமோக்ராட்ஸ்ல பல பேர் மாறி இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா லுலா டி சில்வா ஒருத்தர், பெர்னி சாண்டர்ஸ், அது போல இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள்ல பல நீங்க டைலிங்கேங்கிற அந்த ஜெர்மன் கிரீன் ஜெர்மன் இடதுசாரி கட்சி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல அவங்கதான் வந்து முழுமையான இடதுசாரிகள்னு நம்பப்பட்டவங்க. ஸோ அப்ப அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு உக்ரைன் போர்ல ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த காசா இனப்படுகொலைக்கு எதிராலாம் வந்து பெருசா பேசுனது இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க காசா இனப்படுகொலைக்கு எதிராக பெரிய அளவுக்கு இடதுசாரி அமைப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து பெருசா வந்து இயங்கல. எல்லாம் புது புது அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள் வந்து இப்ப இன்னைக்கு கடுமையா இயங்குறாங்க. ஸோ பாலஸ்தீன் ஆக்ஷன் சொல்ற ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கள செயல்பாட்டுல ஈடுபடுது. அதாவது அது வந்து ஒரு ரெபலியன் குரூப் மாதிரி வந்து இயங்கிட்டு இருக்கு. பெரிய ஃபேக்டரிஸ், குறிப்பா சொல்ல ஆர்ம்ஸ் டீலர்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பிளாக் பண்ணுது. ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்கு பாலஸ்தீன் ஆக்ஷன்ஸ் குரூப். அது போல ஹிண்ட் ரஜாப் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு லீகல் கேசஸ இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அமைப்பு, புதுசா உருவான அமைப்பு தான் வந்து நடத்திட்டு இருக்கு. சர்வதேச அளவில் லாயர்ஸ் அசோசியேஷன் மாதிரி அது இயங்குது. ஸோ அப்படி ஒரு சில அமைப்புகள், புது புது அமைப்புகள் தான் வந்து இப்ப இயங்குறாங்க. பழைய ட்ரெடிஷ்னல் இடதுசாரி அமைப்புகள் பெருசா இயங்கலைங்கிறது இன்னைக்கு காலத்திலே தெரியுது. ஏன்னா நான் சொன்ன பழைய ரீசனிங் தான். ஒரு காலத்துல பிராங்கோவுக்கு எதிராக உலகம் முழுக்க சோசியலிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள் வந்து சண்டை போடுறதுக்கு நேரடியா போனாங்க ஸ்பெயினுக்கு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு ஏதாவது நடந்திருக்குங்களா? இந்த சீஸ், அதாவது இந்த சீஜ வந்து பிரேக் பண்றதுக்கான முயற்சி கூட நடத்தப்படல. அதுல ஒரு சின்ன முயற்சியா இன்னைக்கு இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட் இல்லாங்கிறது நடத்தப்படுது. இதுவும் வந்து வெற்றி அடையுமாங்கிறது சந்தேகத்திற்குரியதுதான். சோ அந்த நிலையில தான் இடதுசாரிகளுடைய நிலை வந்து இன்னைக்கு இருக்கு. இல்ல அது உண்மதான். அது நம்ம உலகம் பூராவே அது பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கோம். இடதுசாரிகள் வந்து பெரிய லெவல்ல சோட போயிட்டாங்களோன்னு நமக்கு வந்து நம்மள நம்மளே வந்து இது பண்ணிக்க வேண்டிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைக்கு நம்மள தள்ளி விட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு துயரமான நிலைமைய தான் நம்மள தள்ளிட்டாங்க. நம்ம பல முறை பார்த்துட்டோம் தோழர். இது முதல் முறை இல்ல. இது மாதிரி பல முறை பார்த்தாச்சு. அலையடிக்கிற பக்கம்தான் வந்து போற இடதுசாரிகள் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஈழத்தமிழர் இனப்படுகொலையில தான் நடந்தது. இன்றைய வரைக்கும் வந்து ஜேவிபி இடதுசாரிகள்னு சொல்றாங்க. ஜேவிபிக்கு ஆதரவான விஷயங்களை இன்னைய வரைக்கும் பேசிட்டு இருக்கிற இடதுசாரிகள் இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து முதல்ல வந்து கல்ச்சுரலி கம்யூனிஸ்டுகளாங்கிற சந்தேகம் இருக்கு. ஸோ இப்படி இவங்கக்குள்ள இருக்கிற இந்த விமர்சனங்களை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னாக்க பெரிய அளவுக்கு பேசிக்கிட்டே போகலாம். அது போல இந்த பின்வாங்குற தன்மைங்கிறது இந்த இடதுசாரிகள் மத்தியில நிறைய இருக்கு. அது சோசியல் டெமோக்ராட்ஸ் மத்தியில எந்த ஒரு பிரச்சனையிலையும் ஏகாதிபத்திய சக்திகளை வலுவா எதிர்த்து நிக்கக்கூடிய தன்மையே கிடையாது. எதிர்த்து நின்று ரெபலா வந்து ஃபங்க்ஷன் ஆகணுங்கிற அந்த தன்மையே கிடையாது. அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதிர்த்தாங்கன்னா பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில உங்களுக்கு பின்னடைவுகள் ஏற்பட போகுது, ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து முன்னெடுக்கப்படுதுன்னா பின்வாங்கிடுவாங்க. ஸோ அவ்வளவுதான் இவங்களுடைய போர்க்குணம்ங்கிறது அவ்வளவுதான். ஸோ அதனாலதான் இவங்களால வந்து இந்த பாலஸ்தீன் மக்களினுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை வந்து அவங்களால ஏத்துக்க முடிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இல்லை. பாலஸ்தீன் மக்கள் இன்னும் வந்து அதை எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ல போனா யமன் அன்சார் அல்லா அமைப்பு இந்த அளவுக்கு வீரியமா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறதே பல இடதுசாரிகளுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் விக்டிமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாயிட்டு நீங்க எதிர்த்து சண்டையே போடலைன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அது எப்படின்னாக்க, நீ வந்து பாதிக்கப்படுறவனாவே இரு, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நீ சண்டை போடாத, அமைதி வழியில போராடு, போராட்டத்தை நடத்து, அதோட நிறுத்திக்க. அதுக்கு மேல நீ எதிர்த்து போனன்னாக்க இந்த நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இந்த ஜாதி வரி பிடிச்சவனுங்க சொல்லுவானுங்கல்ல, அவன் வந்து என்னை அழிக்கிற அளவுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லுவானுங்கல்ல, அதே மாதிரிதான். அவன் வந்து அடிக்கலாம் வரக்கூடாது.
அவன் வந்து கெஞ்சணும், மக்கள்கிட்ட உதவி கேட்கணும், என்னை இப்படி பாதிப்புக்கு ஏற்படுத்துறாங்கங்கிற அந்த உதவி கேட்கறதோட நிறுத்திக்கணும். அவனுடைய அவனுடைய சுயமரியாதையோ அவனுடைய லைஃபையோ பாதுகாக்கிறதுக்காக அவன் ஆயுதம் தாங்கி போயிடக்கூடாது. போனானாக்கா அவனை குற்றவாளியா மாத்திடுவாங்க. சோ இவ்வளவு இந்த நிலையில இருக்கக்கூடிய இடதுசாரிகள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. இப்ப அவங்கதான் வந்து இந்த சோசியல் டெமோக்ராட் சைட்ல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப யமன் அன்சார் அமைப்புக்கு எதிராக பேசக்கூடிய பல இடதுசாரிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் இந்த மாதிரியான நிலைப்பாடா தான் இது காலாங்காலமா இருக்கு. இன்றைக்கு நேற்று இல்ல, காலாகாலமா இந்த பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க விக்டிமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுவாங்க, நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களுக்கு பேச மாட்டாங்க. அவ்வளவு துமுறு பிடிச்சவனுங்க அப்படிங்கிற மாதிரிதான் உங்களை வந்து பார்ப்பாங்க. அதுதான் புலிகளுக்கு எதிராகவும் நடந்தது. புலிகள் வந்து எதிர்த்து நின்னதுனால அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அடிப்படை காரணம் என்னன்னா, அத வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா இவங்க எதிர்த்து நிக்கணும். ஆனா இவங்களுக்கு எதிர்த்து நிக்கக்கூடிய அந்த தைரியம் கிடையாது. அதை மறைக்கிறதுக்காக கொள்கை ரீதியா தன்னை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வர்றதுனால கொள்கை ரீதியா ஆயுதம் தாங்கி எதிர்த்து நிக்கிறவங்களை நீங்க அனுமதிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னும் சில இடதுசாரிகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனையில, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆயுதம் தாங்கிய வழியை வந்து மறுத்து பேசக்கூடியவர்கள், தூரத்துல நடந்துகிட்டு இருக்கு, உலகமே வந்து அதை ஆதரிக்குது அப்படிங்கிற நிலை வந்துருச்சுன்னா அது வந்து நியாயமானது, ஆயுதம் தாங்கிய போராட்டம் நியாயமானது அப்படின்னு பேசக்கூடிய இடதுசாரிகள் இருக்கிறாங்க. நம்ம குறிப்பா பேர் சொல்லி சொன்னோம்னா விஜய் பிரசாத்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலிருந்து போன இடதுசாரி, அவர் என்ன பேசுறாருன்னா, பாலஸ்தீனியர்களுக்கு ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கான முழுமையான அதிகாரத்தை சர்வதேச விதிகள் வழங்குது அப்படின்னு சொல்றாரு. இதே இடதுசாரிகள் அவரேதான். இல்ல, அவர் எப்ப சொல்றாருன்னா 18 மாசம் கழிச்சு சொல்றாரு. நம்ம 18வது நாள்ல சொல்லிட்டோம் அத. இல்ல இது ஆரம்பத்துல அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதே நியாயப்பாடுகள் இருந்த ஈழ பிரச்சனையில அவரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஆதரிக்காதவரா இருக்கிறாரு. அது எப்படி வந்து நீங்க இங்க ஒரு, அதாவது தன்னை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளு வந்து ஆயுதம் தாங்கி போடக்கூடாது. இது எப்படின்னா, இது எந்த மென்டாலிட்டியில இருந்து வருதுன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற இந்த இடதுசாரிகள் கருப்பினத்தவர்களுடைய விடுதலைக்காக நாங்க ஆதரவு கொடுப்போம், அவங்களுடைய உரிமைக்காக நாங்க வந்து போராடுவோம்னு சொல்லுவாங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக போராடுறதுக்கு தயங்குவாங்க. சோ இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இதே மனநிலை தான். ஏன்னா இவங்க முதல்ல கம்யூனிஸ்டா இருக்கிறாங்களா இல்ல ஜாதிய ரீதியா நிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி எழுப்பணும். இவங்களோட உளவியல்ங்கிறது ஜாதிய ரீதியா முதல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோசியலி இவங்க வந்து ஜாதியை வந்து உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க பண்பாட்டு ரீதியா. அதுக்கு மேலதான் வந்து இவங்களுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனையை வந்து அதுக்கு மேலதான் வந்து இவங்க கம்யூனிஸ்ட் சிந்தனையே வந்து வச்சிருக்கிறாங்கிறது நம்மளால கிளியரா உணர்ந்துக்க முடியும். கற்பிணத்தவர்களுக்கு ஆதரவா நான் வந்து போராட்டம் நடத்துவேன், பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா என் பக்கத்துல இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய விடுதலை போராட்டத்துல நான் வந்து அவங்க மீது வந்து விமர்சனம் வைப்பேன் அப்படிங்கிறது தான் இப்ப இவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடதுசாரி இந்த மாதிரி பேசுறாரு. அதாவது பலஸ்தீனியர்களுக்கு ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி பேசக்கூடிய இதே இந்த நபர் ஈழ விடுதலையில அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு மறுக்கிறாரு. ஸோ இது எப்படி நியாயமாகும்? இது எப்படி சரியானதா இருக்கும்? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஆக்குபேஷன் நடக்கலைங்கிறாங்க. அப்ப இந்த டீகாலனைசேஷன் ப்ராஜெக்டே அங்க வந்து நடக்கலைங்கிறத அவங்க வந்து அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, அது எல்லாமே ஒரே நாடா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்தியா அப்படித்தானே வச்சிருக்கிறாங்க. இந்தியா வந்து எல்லாமே ஒரே நாடா இருக்கட்டும், இதை வந்து யாராவது பிரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது வந்து பிரிவினைவாதம் அப்படின்னு தானே இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. அதே மாதிரிதான் ஈழத்திலயும் அவங்க வந்து பாக்குறாங்க. அது தனித்தனியா இருந்து வரலாற்று பின்னணியோட இருந்த மக்கள் குழு இன்னைக்கு ஒரு மக்கள் குழு ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, மைனாரிட்டிங்கிற பின்னணியில ஒரு எத்தனிக் குரூப் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலயும் மற்ற ஆங்கிலேயர்கள் வந்து
வெள்ளைக்காரர்கள் காலத்திலயும் வந்து ஒன்றிணைக்கப்பட்ட பகுதி. அது வந்து தனித்தனி நாடுகளா இருந்தது அப்படிங்கிறத அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு காலனைசேஷன் நடந்துச்சு, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டான், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இணைச்சிட்டான். முழுமையான காலனிய நீக்கம்ங்கிறது என்னன்னா, அவன் எப்படி வந்து அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தானோ அதை பிரிக்கிறதுக்கு பேரு தான் வந்து காலனிய நீக்கம். ஆனா பிரிக்கிறது நடக்கல. பல இடங்கள்ல வந்து பிரிக்கிறது நடக்கல, பல இடங்கள்ல சேர்க்கிறது நடக்கல. பல இடங்கள்ல வந்து ஒரு பகுதியா இருந்தது பிரிச்சிருக்கிறான். அதனுடைய முக்கியமான இது வந்து லெவாண்ட் பகுதி. இப்ப இன்னைக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற அந்த பகுதி, பாலஸ்தீன பிரச்சனை, நீங்க வந்து லெபனான், சிரியா, இது எல்லாமே ஒரே பகுதியா இருந்த லெவாண்ட் பகுதி. அந்த பகுதிய கண்ணாப்புனான்னு பிரிச்சுட்டான். அந்த பகுதியை முழுக்க வந்து அரேபிய அந்த அரேபிய பகுதிகளை முழுக்க வந்து கண்ணாப்புனான்னு பிரிச்சுட்டான். அதை இணைக்கிறதுக்கான விஷயம் வந்து நடக்கல. அப்ப டீகாலனைசேஷன் வந்து நடக்கவே இல்லை அந்த பகுதியில. அதுதான் அந்த பிரச்சனையினுடைய, அந்த பகுதியினுடைய பிரச்சனையினுடைய காரணமாகவும் இருக்கு. அதனாலதான் அந்த மக்களை ஒன்று சேர முடியல. அதனாலதான் இவ்வளவு சிக்கல்கள் வந்து உருவாகுது. ஸோ இப்படி இந்த டீகாலனைசேஷன் பண்ணவே இல்லை. பல பகுதிகளில் சேர்த்ததை பிரிக்காம விட்டுட்டானுங்க, பல பகுதிகளில் பிரிச்சதை சேர்க்கவே முடியாம விட்டுருக்கானுங்க. ஸோ இவனுங்க இதை ஏத்துக்கிறதே இல்லை. இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நடந்தது ஆக்குபேஷன்ங்கிறத எங்களால அங்கீகரிக்க முடியும். அங்கீகரிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளூர்ல பிரச்சனை இருக்கு. இது அங்கீகரிச்சாங்கன்னா இந்தியாங்கிற நாடு சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க அங்கீகரிக்கணும். ஸோ அதை அங்கீகரிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அதுக்கு பின்னணி காரணங்கிறது அவங்களுடைய ஜாதிய உணர்வுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே தோழர், ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை தொட்டுட்டீங்க. கரெக்டா வந்து, ஏன்னா இது வந்து நம்ம எப்படி உள்ளூர்ல இருக்கிறதையும் இதையும் சேர்க்கணும் அப்படின்றது மிக முக்கியம். ஏன்னா ஒரு தோழர் கூட கேட்டிருந்தாரு, தோழர் நீங்க பாலஸ்தீனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, மற்ற விஷயங்களை பேசல அப்படின்னு. நம்ம ஏன் ஒவ்வொரு இது தொடங்கும் போதும், நம்மளுடைய எபிசோடு தொடங்கும் போது பாலஸ்தீனோடைய இது எத்தனையாவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறோம் அப்படின்னா, இந்த பாலஸ்தீன் வந்து இந்த இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த உலக ஒழுங்கு இருக்கு இல்லையா, நம்ம வாழ்ற இந்த உலக ஒழுங்கு, இந்த உலக ஒழுங்கு எதை வச்சு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஐநா அப்படின்ற ஐநா ஒன்றியத்தை வச்சு. அந்த ஐநா ஒன்றியம் தொடங்கும் போது இவங்க ஓபன் பண்ணி விட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை. ஸோ இப்ப இந்த பிரச்சனையை பேசாம நம்ம வந்து ஒட்டுமொத்த அரசியலையும், நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அரசியலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நாங்க எப்பவுமே பாலஸ்தீன்ல இருந்து தொடங்குறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எது வரைக்கும் போயிட்டோம்? லத்தீன் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டோம். ஆனா வந்து இதை பேச வேண்டிய தேவை இருக்கு. இதுல இருந்து தான் இந்த மைய புள்ளியை வச்சுதான் மீதி எல்லாம் பேசணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் கேட்கிற தோழர்களுக்கு. அதனாலதான் இங்க வந்திருந்தோம். தோட இங்க இருந்து அப்படியே நம்ம அடுத்து இதை பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் பத்தி பேசணும். அதுக்கு பிஃபோரா ஒரே ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, கேட்டிருந்தேன் இல்லையா, 4,50,000 பேரை கொண்டு வர்றதுக்கான வேலையில இஸ்ரேல் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 4 ஜென்ஸ் வந்துச்சுன்னா ஒரு லேடிஸ் வந்து அழைச்சிட்டு வாங்க போர்க்களத்துக்குள்ள, காசா உள்ள அப்படின்றாங்க. இது மிகப்பெரிய அவங்க இது போல வேலை யாரு பார்த்தான்னா, உக்ரைன் பார்த்து இப்ப உக்ரைன் வந்து மிகப்பெரிய லாஸ்ல உட்கார்ந்துருக்குது. அந்த மாதிரியான இடத்துக்கு இவங்க உண்மையிலே கூட்டு வந்துருவாங்களா? லேடீஸ வந்து கூப்பிட்டு வந்து ஃபீல்ட்ல நிப்பாட்டினாங்கன்னா, அதனுடைய எப்படி மாறும்? அது வந்து அவங்களும் இப்ப ஃபீல்டு போர்ன்னு வந்துருச்சுன்னா, அவங்க கையில துப்பாக்கி எடுத்துட்டாங்க. எதிர்ல இருக்கிறவங்க வந்து அவங்க விமனா இருக்காங்க. அதனால சுட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் சாவாங்க. அது வந்து வேற மாதிரியான ஒரு இத கொண்டு போய் ஒரு கோணத்த கொண்டு போய் தள்ளும்ல. இவங்க எப்படி ரொம்ப அடமன்ட்டா, இல்ல 4 பேரு ஜென்ட்ஸ் இருந்தா ஒரு லேடீஸ் கூட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம் ஃபீல்டுக்குள்ள? இல்ல அது வந்து இயல்பா இருக்கிறது. அது கம்பேரிட்டிவ் யூனிட்ல வந்து அந்த அளவுக்கு இஸ்ரேலை பொறுத்தளவுல வந்து இல்லை இது வரைக்கும். ஆனா இன்னைக்கு தேவை ஏற்படுதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே ரிசர்விஸ்ட கூப்பிட்டா வரல, ரிசர்விஸ்ட் வர மாட்டேங்கிறான். அப்ப வேற வழி இல்லை, பெண்களை கொண்டு கூப்பிட்டு வந்து சண்டைக்கு போகணும், வேற வழி இல்லை. அதுதான் வந்து யுக்ரைன்ல நடந்தது. யுக்ரைன்ல ஆண்கள் இல்ல சண்டைக்கு போறதுக்கு, அதனால பெண்களை கூட்டு போனாங்க. அதே பிரச்சனை தான் இங்கேயும். இங்க ஆட்கள் இல்ல, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, அதனால பெண்களை கூப்பிடுறாங்க. புரியுது. பார்க்கலாம். இப்போ இதுல அப்படியே நம்ம திரும்ப அப்படியே அங்கே வந்துருவோம் நேரா உக்ரைன், ரஷ்யாவுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு தகவலை வந்து அம் ரஷ்யாவோட ராணுவத்துறை வந்து பாதுகாப்புத்துறை வந்து வெளியிட்டு இருந்துச்சு. அதுல என்ன அப்படின்னா, இந்த சப்பரோசியா, அப்புறம் வந்து அந்த டான்டஸ்க் அதனுடைய எல்லைகள்ல இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த மாகாணமான டினிப்ரோன்னு நினைக்கிறேன் அந்த மாகாணத்தோட பேரு. பேரு எனக்கு தப்பா யுனிப்ரோ, வச்சிருக்கேன். ஆஹ் ஆமா, இந்த பார்த்தாரு. பொக்ராவ், ஆமா, அந்த பேரு யுனிப்ரோ பெரிய பொக்ராவ். நீளமா இருந்துச்சு.
டினிப்ரோ பெட்ரோவா? பெட்ரோஸ்க். இப்ப அந்த இடத்துல வந்து சண்டை நடக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டாங்க. அப்போ நான் அதை எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தொட்டுட்டாங்க அந்த இடத்த. அவங்களுடைய இது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கோல் என்னவா இருந்துச்சுன்னா, முதல்ல அவரு ஆரம்பிக்கும்போது சொன்ன கோல் என்னன்னா, இங்க இருந்து போறான், ஒரு வாரத்துல போய் கீவ்ல இருக்கக்கூடிய ஆட்சியை மாத்திட்டு திரும்பி வந்துடுறோம். இதுதான் அவங்களோட சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருந்துச்சு. அதாவது வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி 2022ல அவங்க வச்ச கொள்கை இதுதான். அதாவது வந்து இலக்கு இதுதான். இததான் செய்ய போறோம் அப்படின்னு. இப்போ இந்த 4 கிட்டத்தட்ட இப்போ அந்த எண்டுக்கு போயிட்டாங்க. அதாவது வந்து கிழக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய 4யும் புடிச்சுட்டு அடுத்து எண்டுக்கு போயிட்டாங்க. அதோடைய தொடக்க பாயிண்ட்க்கு போயிட்டாங்க அப்படின்னா, இனி ஃபர்தரா இவங்க போவாங்களா? அல்லது இங்கேயே இருந்து போதும்னு போற நிப்பாட்டிக்குவாங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐ மீன் நீங்க என்ன இல்ல, யோசிக்கிறீங்க? உங்களுடைய உங்களுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் அது கிடையாது. யுக்ரைனை புடிச்சு முழுக்க பிடிக்கணுங்கிறது கிடையாது. உங்க ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ங்கிறது டீநாசிபிகேஷன், டீமிலிட்டரைசேஷன். நேட்டோல உறுப்பு நாடா வந்து யுக்ரைன் போக முடியாது, நியூட்ரலா இருக்கணுங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படையான அப்ஜெக்டிவ் அந்த போரை பொறுத்தளவுல. குறிப்பா சொன்னா அந்த டான்பாஸ் பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு டிக்னிட்டி வேணும். ஏன்னா அவங்க ரஷ்ய மொழி பேசுறாங்க. ரஷ்ய மொழி பேசுறதுனால ஒடுக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான சுயாதீனமான உரிமை வேணும். அவங்களை அட்டானமஸ் ரீஜியன் சுயாட்சி உரிமை வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ அந்த கோரிக்கை தான் வந்து அவங்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் அதுதான். இந்த போரை பொறுத்தளவுல அதுதான் ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். டீநாசிபிகேஷன், டீமிலிட்டரைசேஷன். உக்ரைன் வந்து மிலிட்டரைஸ் பண்ணக்கூடாது, நாச்சிகளை முழுமையா வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்க கூடாது. அதனுடைய ஒரு விஷயம் வந்து டீமிலிட்டரைசேஷன். இந்த டீமிலிட்டரைசேஷன் நடத்துறதுக்கான அடிப்படைங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த வார் ஆஃப் அட்ரிஷன் மூலமா நடக்குது. தொடர்ந்து வந்து பொறுமையா வந்து நகர்ந்து போறதுனால யுக்ரைனியன் மிலிட்டரி வந்து பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு பெண்கள் முதற்கொண்டு போருக்கு அனுப்புறாங்க. பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதன் மூலமா அவங்க வந்து மக்கள் தொகையை வந்து குறைச்சிட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா ராணுவ வீரர்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க. புதுசா வந்து ரெக்ரூட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்த விஷயம், இதே டீமிலிட்டரைசேஷன்ல அவங்க அடையிற இன்னொரு வெற்றிங்கிறது டீநாசிபிகேஷன். இந்த டீநாசிபிகேஷன் நீங்க சொன்னீங்கன்னாக்கா அசாப் பெட்டாலியன், ரைட் செக்டாரு, இன்னும் பல வலதுசாரி நியோநாசி குழுக்கள் வந்து இந்த போருக்கான பிரதானமான பங்குதாரரா இருந்தாங்க. இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து அது 2014ல எனக்கோவிச்சுங்கிறவரை வந்து ஆட்சியை விட்டு நீக்கி அந்த மைதான் பூல வந்து அதை செயல்படுத்தி அதுக்கப்புறம் முழுமையா வந்து தங்களை இராணுவத்து கூட இணைச்சுக்கிட்டு இராணுவத்து கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஹிட்லர் கூட நின்ன குழுக்கள், ஹிட்லர் கூட நின்றுகிட்டு இருந்த அதே ஐடியாலஜி பின்னணியில வரக்கூடிய குழுக்கள் இந்த நாட்டை வந்து தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய தலைமையா இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. இப்போ இந்த டீநாசிபிகேஷன்ங்கிறது டீமிலிட்டரைசேஷன் நடக்கும்போது டீநாசிபிகேஷன் நடந்துச்சு. ஏன்னா அது நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகல, நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அசோக் பெட்டாலியன் தான் பிரதானமா வந்து ஐடியாலஜிக்கலா போய் சண்டை போட்டவங்க ரஷ்யா கூட. ஏன்னா ரஷ்யா மேல அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு. ஹிட்லருக்கு எப்படி யூதர்கள் மீதும் கம்யூனிஸ்டுகள் மீதும் வெறுப்பு இருந்ததோ அதே போல ரஷ்யர்கள் மீது வெறுப்பு இருக்கு. அவன் வந்து முன்னாடி நின்று சண்டை போடுறான். இந்த ரைட் செக்டார் இருக்காருங்க, இவனுங்க எல்லாரும் தான் போய் சண்டை போடுறாங்க. இப்ப அவனுங்களாம் தான் வந்து செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, முன்களத்துல அவனுங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டீநாசிபிகேஷன் சைமல்டேனியஸா நடக்குது. ஸோ இப்ப இந்த கோல்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப இதுல இந்த டினிப்ரோ பெட்ரோஸ்க்குங்கிற அந்த பகுதியில இவங்க சொல்றதே வந்து இந்த நொவருசியா பகுதி. இந்த நொவருசியா பகுதிங்கிறது டான்பாஸ்ல ஆரம்பிச்சு ஜப்பரோசியா கிட்டத்தட்ட வந்து கிரீமியா வரைக்கும் வருது, ஒடேசா வரைக்கும் வருது. இந்த ஒடேசா வரைக்கும் கர்சோனு இது எல்லாமே சேர்த்த பகுதி தான் வந்து நவருசியா. நவருசியானா பழைய ரஷ்யாவை இருந்த பகுதி. அந்த பகுதிய சோவியத் ஒன்றிய காலகட்டத்துல யுக்ரைன், அதாவது சோவியத் யுக்ரைனுக்கு கொடுத்தாங்க. யுக்ரைன் சோவியத்துங்கிறது ஆக்சுவலா வந்து நம்ம மாநிலங்கள் மாதிரி, தனித்தனி நாடுகள் மாதிரி. ஸோ அப்படி வந்து யுக்ரைனை உருவாக்கும் போது, யுக்ரைனை வந்து ஒரு சோவியத்தா உருவாக்கும் போது
இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவினுடைய பகுதியை பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்து இந்த பகுதியை வந்து உருவாக்கி இருந்தாங்க. கடைசியா சோவியத் ஒன்றியம் உடையும் போது இந்த பகுதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்ல இருந்த பகுதியை முழுக்க வந்து யுக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த காலனைசேஷன்ல வந்து எப்படி சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்து சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரியும் போது இந்த சிக்கல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது சோவியத் ஒன்றியம் உருவாகும் போது இந்த சிக்கல் உருவாக்கப்பட்டிருக்கு. அது பிரிச்சு கொடுக்கும் போதும் அந்த சிக்கல் வந்து இருந்திருக்கு. இப்ப அந்த சிக்கல் தான் இந்த நவரோசியா பகுதிங்கிறது ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் பூரா வந்து யுக்ரைனுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க எல்லாம் மைனாரிட்டியா போயிட்டாங்க. அவங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை. இதை நீங்க அப்படியே வந்து ஈழத்துல பொருத்தலாம். ஈழத்துல இதே மாதிரி தனித்தனி நாடுகளா இருந்த பகுதிகளை ஒண்ணு சேர்த்து அப்படியே இலங்கைக்காரங்கள்ட்ட சிங்களன்கள்ட்ட அந்த அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டு போனதுனால இன்னைக்கு தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு போரே நடந்தது, இனப்படுகொலை நடந்தது. அதே மாதிரியான பிரச்சனை யுக்ரைனை பிரிச்சு கொடுக்கும் போதும் சிக்கல்கள் வந்து இருந்திருக்கு. அந்த சிக்கல்களுடைய உச்சகட்டம் அவங்களுக்கு எதிரான இனப்படுகொலையாகவும் நடக்க ஆரம்பிச்சது 2014 தொடங்கி. அதற்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் தான் வந்து டான்பாஸ் பகுதிக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த சண்டை. அதுலதான் அசோவ் பெட்டாலியன் உள்ளுக்கு நுழைஞ்சு இந்த ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களை வந்து கொண்டுகிட்டு இருந்தான். அதுக்கு எதிரான இன்டர்வென்ஷனா தான் ரஷ்யாவினுடைய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்ப இதுல உச்சகட்டமா டீநாசிபிகேஷனுடைய ஐடியா, அதாவது அதனுடைய சிம்பாலிசம்ங்கிறது என்னன்னா, இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அதிகாரத்துல இருந்து நீக்கிறது. அதை நீக்குனாக்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற கான்செப்ட் வைஸ் டீநாசிபிகேஷன்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும். புதுசா வந்து உருவாக்கப்படுறவங்க இந்த நாசி குழுக்களுக்கு தொடர்பு இல்லாத ஒருத்தரை வந்து தலைமை பொறுப்பு கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய அடுத்த முக்கியமான கோல். ஸோ இப்படியான கோல்ல வந்து அவங்க கிளியரா வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த பழைய நவரோசியா பகுதியா இருந்த பகுதிகளை தங்க கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க. அது டினப்பர் ரிவருக்கும் கிழக்கு பகுதியில இருக்கிற பகுதி முழுக்க வந்து நவரோசியா பகுதி. ஸோ அந்த ஆறு ஓடுது, அந்த ஆறுக்கு கிழக்கு பகுதியில இருக்கிறது பூரா நவரோசியா பகுதி. அந்த பகுதியெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுதான் இந்த போரினுடைய அடிப்படையா நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு முயற்சியா தான் வந்து இந்த பெட்ரோஸ்க்குங்கிற இந்த பகுதி வந்து இன்னைக்கு கடுமையான சண்டை நடக்குது. வேகமா வந்து ரஷ்ய படைகள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க இந்த ஜெலன்ஸ்கியை நீக்கிறது அவங்களுடைய கோல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அது வந்துச்சு அந்த தகவல். எப்படின்னா ஒரு 2-3 months முன்னாடி பிப்ரவரி மாசமே நமக்கு அந்த தகவல் வந்துச்சு. ஒயிட் ஹவுஸ் என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, ஜெலன்ஸ்கியை மாத்திட்டு வேற ஆளை கொண்டு வந்துடலாம், அட்லீஸ்ட் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து தேர்தலை நடத்திடுங்க, அதிபர் தேர்தலை அப்படின்னு அவங்க சொல்லித்தான் சொல்றாங்க. இப்போ சமீபத்துல வந்த தகவல் என்னன்னா, இன்னைக்கு வந்த தகவல் ஆர்டி தகவல் சொல்லியிருக்குது. என்னன்னா, அதனுடைய சபாநாயகரா இருக்கிறவர் வந்து ஆக்டிவ் பிரசிடண்டா கொண்டு வந்துடுறது, இவரை கம்பல் பண்ணி இவரே ரிசைன் பண்ண வச்சுட்டு அனுப்பிச்சிடுறது அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறாங்க. இப்போ நான் இதுல வந்து 2ஆ பிரிச்சு பாக்குறேன். ரஷ்யாவுடைய கோல் அப்படின்றது வந்து ஜெலன்ஸ்கின்ற தனி நபரை ரிமூவ் பண்றது இல்ல, அந்த இருக்கக்கூடிய நியோநாசி மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆட்களை அங்கிருந்து வெளியேற்றிட்டு வேற ஆட்களை கொண்டு வர்றது. அதாவது நேட்டோல சேருவேன்னு சொல்லாத ஆட்களை கொண்டு வர்றது. இது அவங்களுடைய எண்ணம். இப்போ இவங்க எக்ஸாம்பிள் இப்ப வந்திருக்க தகவல் படி, மேபி அது நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். அந்த தகவல் படி அவரை வெளியேற்றிடுறாங்க, சபாநாயகரை கொண்டு வராங்கன்னா, இப்ப இருக்கிற சபாநாயகர் 2020 2022 இருக்காரு. அவர் வந்து அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இது எல்லாத்துக்கும் இந்த போருக்கு ஆதரவான ஒரு நபர் தான். இப்ப அமெரிக்கா வந்து அவரை கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப இருக்கக்கூடிய சபாநாயகரை. திரும்ப இதே புகார் தானே கண்டினியூஸா நடக்கும். என்ன அங்க சேஞ்ச் நடந்துற போகுது? இது இன்னும் மேலும் மேலும் அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனையை தானே ஜாஸ்தி பண்ணும். இது எப்படி அமெரிக்கா அதை டீல் பண்ண போகுது? இது இன்னும் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, யூரோப்புக்கும் பிரச்சனை. ஏன்னா நேத்து வந்து ஒரு தகவல் ஸ்கை நியூஸ்ல வந்து யுனைடெட் கிங்டமோடைய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கமிட்டியில இருக்கக்கூடிய சேர்மன் என்ன சொல்றாரு, இது வந்து எல்லை மீறி போகுது, நம்ம நேரடியா போய் நம்ம காலை பதிக்கணும் உக்ரைன்ல, நம்ம நேரடியா இறங்கி சண்டை போடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எத்தனை பேர் இருக்கிறாங்க யூகே ஆர்மியில தெரியல, இங்க நேரடியா போய் சண்டை போட போறாங்கன்னு தெரியல, வாயிலே வர சொல்லுறாங்க. இது எப்படிதான் சாத்தியம்னு தெரியல. சோ இப்ப இந்த அதிபர் மாற்றங்கிறது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எந்த அளவுக்கு இந்த போர்ல மாற்றத்தை கொண்டு வரும்?
இந்த போர்ல புதுசா யார் வர்றாங்கிறது பொறுத்துதான் இருக்கு. என்னன்னா தேர்தல் நடந்ததுன்னா இப்போ இருக்கிற சூழல்ங்கிறது அந்த மக்கள் வந்து இந்த போரை விரும்பலங்கிறது கிளியரா தெரியுது. ஜெலன்ஸ்கிக்கு எந்த ஆதரவும் கிடையாது. இப்போ ஜெலன்ஸ்கி வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இல்லை அன்லஸ் அன்டில் ஃப்ராட் தனம் பண்ணா தவிர. ஸோ ஃப்ராடு தரம் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் ஜெலன்ஸ்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜெலன்ஸ்கியை நீக்கிட்டு புதுசா வரவங்க இந்த போருக்கு வந்து அமைதி வழியான தீர்வு எட்டணுங்கிறவங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த போரை வந்து அந்த மக்கள் வந்து விரும்பல, மிகப்பெரிய விலை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த போரை விரும்பல. ரெண்டாவது, இயல்பாவே அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் கிடையாது. இது எல்லாமே ஊதி பெரிதாக்கப்பட்டுச்சு. இன்னும் குறிப்பா சொன்னா அமெரிக்கா விதைச்சது தான் இந்த இது எல்லாமே. அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து விதைச்சது தான் இந்த வெறுப்புங்கிறது. அதுக்கு அவங்க இந்த பழைய நாஜி குழுக்களுடைய வழித்தோன்றல்களை தங்களுடைய கைப்பாவையா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த நாட்டை பொறுத்தளவுல. ஸோ அதனால புதுசா தேர்ந்தெடுக்கப்படுற நபரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அவர் ஒரு நியூட்ரலான நபரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சொல்லப்போனா ரஷ்யாவுக்கு ஆதரவான இருக்கிறவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரஷ்யா வந்து எதிர்பார்க்குது. ஒருவேளை மீண்டும் வந்து ஜெலன்ஸ்கியே வெற்றி அடைஞ்சிட்டா மீண்டும் இந்த போர் வந்து தொடரும். அது எந்த மாற்றமும் வந்து வராது. என்னன்னா மெயின் வந்து அந்த ஐடியாலஜிக்கல் பின்னணியில இருந்து வரக்கூடாதவங்களா இருக்கணும், வராதவங்களா இருக்கணும், உண்மையாவே ஜென்யூன் பீஸை விரும்பக்கூடியவர்களா இருக்கணும், ரஷ்யா கூட வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறவங்களா இருக்கணும், உண்மையான நோக்கத்தோட இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஸோ அதான் ரஷ்யா எதிர்பார்க்குது. அதன் மூலமா தான் வந்து அவங்க வந்து இந்த டீநாசிபிகேஷன் ப்ராசஸ் வந்து பண்ண முடியுங்கிறத நம்புறாங்க. ஆனா மேற்கத்திய தரப்பு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் இன்னும் வீரியமான சண்டை நடத்தக்கூடியவர்களை கொண்டு வந்து பொறுப்புல வைக்கணுங்கிறது தான். அப்போ ஜெலன்ஸ்கியை விட தீவிரமான நியோநாசியை வந்து இந்த பொறுப்பு கொண்டு வரணுங்கிறது தான் மேற்கத்திய தரப்பினுடைய நோக்கமா இருக்க முடியும். ஆனா ரஷ்யாவினோட நோக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டும் வெவ்வேறானது. ஸோ அவங்க சொல்ற இந்த ஐடியா பிரகாரம் டீநாசிபிகேஷன்ங்கிறது இங்க இருக்கிற நாச்சிக்களுடைய கட்டுப்பாட்டை இந்த நாட்டிலுடைய அதிகாரத்திலிருந்து நீக்கணுங்கிறது தான் அதற்கு பிரதானமான ஒரு ஐடியா. அதாவது சிம்பிளா வந்து அவங்க பாக்குறது என்னன்னா ஜெலன்ஸ்கிங்கிற இந்த நியோநாசிய நூக்கிறது. அதுதான் வந்து அவங்க பாக்குறாங்க. அப்படிதான் அதை பாக்குறாங்க. ஓகே. கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம நேத்து பார்த்திருப்பீங்க. என்னன்னா, ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி நேத்து ஒரு தகவலை வெளியிட்டுச்சு. அது என்னன்னா, இஸ்ரேல் உள்ள பல மாதங்களா நடத்தப்பட்ட ஒரு உளவு ஆப்பரேஷன்ல மிக முக்கியமான தகவல்கள் அடங்கிய எல்லா ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு. அத மிக பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்துட்டோம் ஈரான் உள்ள. சேர்த்த பிறகு தான் இப்ப சொல்றோம். இந்த ஆப்பரேஷன்லாம் பல வாரங்களுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. அது எல்லாம் நல்லபடியா அங்க வந்துருச்சு அப்படின்னு நேத்து தகவல் சொல்லியிருந்தாங்க. அது சொன்ன பிறகு நெறைய சலசலப்புகள் அ இ இஸ்ரேல் ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அது அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு நெறைய தகவல் கிடைச்சிருச்சு. நெறைய ஆவணங்கள் கிடைச்சிருச்சு. அது எப்படி அங்கேருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது எ கடைசி வரைக்கும் ரகசியமாவே இருக்கும். அது எங்கேயும் எக்காரணம் கொண்டும் வெளிய சொல்ல மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதேபோல இதுல பல தகவல்கள் நாங்க நிதானமா ஆராய்ஞ்சுகிட்டு இருக்கிறோம். மிக குறிப்பா யுஎஸ், யுகே அப்புறம் வந்து யூரோப் நாடுகள். இந்த நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான தகவல்கள் என்ன நடந்திருக்குன்ற டீட்டெயிலா இருக்கு. அத நாங்க சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய டீப் அ இதனுடைய இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அ இது இவங்கள்ட்ட எவ்வளவு தகவல் இருக்க வாய்ப்பு இருக்கு? இது இந்த போர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன கொண்டு வரும்? இது என்னன்னா ரெண்டு வகையான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து இது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஆபரேஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு உண்மையாவே வந்து இவங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ சில மாதங்களுக்கு முன்பே வந்து இந்த பணி வந்து நடைபெற்று பல்வேறு விதத்துல இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வந்து அவங்க கேதர் பண்ணதா சொல்றாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்து அவங்க கேதர் பண்ணதா சொல்றாங்க. ஸோ இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு, ரெண்டாவது இந்த டேட்டாவினுடைய இதை வந்து நேற்றுக்கு அல்மைதீன் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணிச்சு. இந்த டேட்டா முதல்ல வந்து
ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கு, பல பிக்சர்ஸ் இருக்கு, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து நாங்களுக்கு அதை செக் பண்றதுக்கு, அதாவது அதை அசஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் தேவைப்படும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, எல்லாத்தையும் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணவும் முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா கூடிய விரைவில் சில விஷயங்களை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லணுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. என்னன்னா, இஸ்ரேல்ங்கிறது இது வரைக்கும் சர்வதேச நாடுகளால அங்கீகரிக்கப்படாத ஒரு அணு ஆயுத நாடு. அணு ஆயுதம் வச்சுக்கிறதுக்கான அங்கீகாரம் வந்து இஸ்ரேல்கிட்ட இல்ல. அணு ஆயுதம் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் டிக்ளேர் பண்ணதே இல்லை. ஆனா அவங்களுடைய அணு ஆயுதம் தொடர்பான டாக்குமெண்ட்ஸை தான் வந்து இப்ப ஈரான் எடுத்துட்டதா சொல்றாங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் ரிவீல் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்குங்கிறது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அது இன்னும் சொல்ல போனா அதை வந்து நீங்க பாதுகாப்பு அவைக்கு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஒரு டாக்குமெண்டா வந்து அது இருக்கும். ஸோ அதனால பொறுத்து இருந்து பார்க்கணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அது எதுவும் நடைபெறலைன்னா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அகைன் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னாக்க மேக்சிமம் வந்து 99.9% ஈரான் தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு பொய் தகவல் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷனுக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. மேக்சிமம் அவங்க எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, ஓகே. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஏன்னா ஈரானுக்கு உளவு பார்த்தாங்க அப்படி சொல்லி ஒரு 2, 4 இஸ்ரேலியர்களை கூட கைது பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. மேபி அதுக்கு அடுத்து அதன் பிறகு அவங்க இந்த தகவலை ரிலீஸ் பண்றாங்க இப்போ. பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துள்ள? வேற ஒண்ணும் இல்ல தோழர். ஓகே. தோழர்கள் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத பத்தி மத்த இடங்கள்ல பேசுங்க. அம் அதேபோல சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்க வந்து மிக முக்கியமா நம்மளுடைய நம்ம பேசக்கூடிய இந்த அ அ பாட்டம் கோர் அரசியல் கரெக்ட்டா உங்களுக்கு புரியுது, புடிச்சிருக்குது. அதன் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா தோழர்கள் எல்லாரும் கேட்கணும்ன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஒரு 5000, 6000 தோழர்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது, அத்தனை பேரும் கேட்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.